காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஏஜ் டிஃப்ரென்ஸ் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ரெண்டு சிஸ்டர்ஸை காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸுங்கிற மாதிரி தான் தெரியுது. உனக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். உன்னோட டெபியூ ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், தேங்க்ஸ் சிஸ்டர், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட ஸ்டார் ட்ரீமை நான் ஃபைனலி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் மெயினான மேட்டர், நாளைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது, நீ ஓட் பண்ணணும், அதை மறந்துடாத அப்படின்னா, அது எனக்கு கஷ்டமான வேலையாச்சே, என்னோட ஷேர்ஸை நான் உனக்கே கொடுத்துட்றேன், அப்போ ஓட்டிங் ரைட்ஸே நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாரு நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சிஸ்டர் அவகிட்ட இருந்து ஷேர்ஸை எழுதி வாங்கிக்கிறா. உன்னோட ஸ்டார் ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னோட விஷஸ் அப்படின்னு ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண வைக்கிறா. அதில் சிஸ்டர் ட்ரக் ஆட் பண்ணியிருக்கா. அது குடிச்சதுமே ஹீரோயினுக்கு டிஸியாக ஃபீல் ஆகுது. ரெண்டு மேனையும் கூப்பிட்டுருக்கா. இவங்க யாரு அப்படின்னு கேட்டால், உன்னோட லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு அந்த மென் இப்போ ஹீரோயின்ட்ட கொஞ்சம் தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் ஃபேஸில் ஆசிட் அடிச்சுட்டு சிஸ்டர் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் வழியில் கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு மேன் ஓடி வரான். சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் ஜோ அப்படின்னு அவளை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பேச்சன் இவனுக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயினை அடுத்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பேச்சன் தான் கூட உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் பேஷண்ட்டுக்கு பிளட் தேவை அப்படின்னதும், ஹீரோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துட்ட, நீ 3 டேஸாக சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இதோ உன் பாடி தாங்காது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். ஜோ வேக்கப் ஆகிறதுக்காக என் உயிரை கொடுத்தாலும் அது ஒர்த்து தான் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் பிளட் டொனேட் பண்ண போகிறான். ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வந்ததும் மிரரில் அவளோட ஃபேஸை பார்க்குறா. இது ரொம்பவே அக்லியாக இருக்குது. பேச்சு என்ன இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருக்கான், ஆனால் அவனுக்கு நான் தகுதியான பொண்ணு கிடையாது. நான் ஒரு ஸ்டூபிட் மாதிரி இருந்திருக்கேன். என்னோட ஓன் சிஸ்டரோட ஸ்கீமில் நான் மாட்டிக்கிட்டேன். இனி நான் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து சூசைட் பண்ணிக்கிறா. ஹீரோவும் அவன் பின்னாடியே பில்டிங்லேருந்து குதிக்கிறான். எனக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நான் பேச்சனை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கே உயிரை விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த கட்டில் ஹீரோயின் பாரில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டும் ஏய் சீக்கிரம் எந்திரி, உன் அப்பா வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அவளை போட்டு எழுப்புறா. அப்புறம் தான் ஹீரோயின் கண்ணை முடிச்சு சுற்றி பார்க்குறா. இது என்னோட 20th பர்த்டே இல்லை, அப்போ நான் இன்னும் சாகலை, எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஜின் நான் உன்னை மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு அவளை ஆக்ட் பண்ணுறா. நீ செமையாக ட்ரிங்க் பண்ணியிருக்க போல, இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, உன் அப்பா வர்றதுக்குள்ளே இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஃப்ரெண்ட் அவளை கூப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ளே அப்பா அவங்க வந்துட்டாங்க. உன் காலேஜ்லேருந்து கால் பண்ணாங்க, நீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதே இல்லையா, தீசிஸே சப்மிட் பண்ணல, இப்படியே போச்சுன்னா உன்னை காலேஜ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. ஃப்ரெண்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்தா இப்போ ஃப்ரெண்டை பிடிச்சி ரூமுக்கு வெளியே தள்ளிட்டாங்க. அவள் இப்போ பிரதருக்கு கால் பண்ணுறா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் பார்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அங்கே போய் உனக்கு என்ன பிரச்சனை, எதுவும் மேல் மாடல்ஸ்க்காக யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு பிரதர் கேட்குறான். கூட தான் பேச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். உன் சிஸ்டருக்கு நீ நல்ல டிசிப்ளின் கொடுக்கணும், பாரு டெய்லி அவன் பார்க் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் பண்ணுறான். அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கான்னு. ஸோ ஹீரோ மொபைலை வாங்கிட்டு, நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், ஜோவை சேஃபாக பார்த்துக்கோ, நீ ஆசைப்பட்ட ஃபெராரி காரை நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோ இப்போ வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். ஸ்டெப் சிஸ்டரும் கூட தான் வந்திருக்கா. அப்பா சிஸ்டர் படிக்கலன்னா என்ன, நம்ம ஃபேமிலி ரிச் தானே, அவளை லைஃப் லாங் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தங்கச்சி சொல்கிறா. நீ வாய் மூடு, ஜியா ஃபேமிலியோட ரூல்ஸ் என்னது, ஃபேமிலியோட ஹையர்னா அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கணும், இவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அப்பா திட்டுறாங்க. அவள் டிகிரி வாங்கலைன்னா என்ன, அவள் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவளை டம்ப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவை தவிர யாருக்குமே ஹீரோயின் ஃபேமிலி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுங்கிற ஆசை கிடையாது. பாஸ்ட் லைஃப்பில் நான் எந்த அளவுக்கு முட்டாக இருந்திருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து கொடுத்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் கடைசியில் என் ஷேர்ஸை கிவ் அப் பண்ணி என் உயிரே நான் விட்டேன். இந்த லைஃப்பில் அது நடக்காது, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்பா இங்கே பாருங்க, இது என்னோட 20th பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இப்போ வீட்டுக்கு போனதான் தீசிஸ் எழுதிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டா, அப்பா உங்களுக்கு ஜோவை பற்றி தெரியாதா, அவள் என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் வந்து சொல்கிறா. ஸோ நீ இன்னும் திருந்தலை, உனக்கு ஃபேமிலி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பெல்ட் கழுத்தி அடிக்க போகிறாங்க. அப்போது ஹீரோ வந்து அவங்கள தள்ளி விடுறான். எவன்டா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ. ஹீரோ பார்த்து அவங்க பயப்படுறாங்க. மிஸ்டர் பே அப்படின்னு தான் அவங்களே பேசுகிறாங்க. ஹீரோயின்ட்ட உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு பக்கத்தில் போனால், பேச்சன் நீ வந்துட்டியா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்குமே இதெல்லாம் புதுசாக இருக்குது. சிஸ்டரோட ஆக்டிங் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அவளோட ப்ராக்டிஸ்னால. இப்போ பிரதரை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ லவ் ஃபீலிங் கொடுக்குற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் சிஸ்டர் சொல்கிறா. நீ யாரு, எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் ஜோ மட்டும்தான், நீ எதுக்கு என்ன பிரதர்னு கூப்பிட்ற அப்படின்னு அவகிட்ட அவன் கோவப்படுறான். ஜோ சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஈஸியாக சாம் பண்ணிடுவா, நீ அவகிட்ட இருந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கத அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க.
நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் உன் அங்கிளோட லவர். நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடலாம் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆன்ட்டி தான். அது ஹீரோனோட அம்மா. அவங்க இறந்த பிறகு எனக்கு அங்கிளே கிடையாது. நீ யாரு? நீ ஒரு கோல்ட் டிக்கர். உன்னோட பிளேஸ்ல நீ இருந்துக்கோ. என் ஜோ வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ வான் பண்றான். அடுத்த அப்பா பேச வந்தாலும் அவங்களுமே ஹீரோக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுறாங்க. உங்க ஜியா குரூப்ல என் கம்பெனி ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இன்னொரு டைம் நீங்க ஜோ அப்செட் ஆக்குனீங்கன்னா இந்த பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க அப்படின்னு அவன் வான் பண்றான். ஹீரோனே இப்ப பக்கத்துல கூப்பிட்டு பேசுறா. ஏதோ சீரியஸா தான் பேச போறா அப்படின்னு பார்த்தா, நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சேன். என் லிப்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு. நீ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறா. உனக்கு என்னாச்சு? செமையா ட்ரிங்க் பண்ணியிருக்க போல. வா நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு அவள அங்கிருந்து கூப்பிட்டு போறான். ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு சோ ஸ்வீட்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க பக்கத்துல நிக்கிற பிரதர் காதை பிடிச்சு திருகிட்டு இருக்கான். அங்க பாரு சிப்ளிங் லவ் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா நீ என்ன போட்டு காது திருகுற அப்படின்னு சிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணா. உனக்கு அவங்கள பார்க்க சிப்ளிங்ஸ் மாதிரியே தெரியுது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஜஸ்ட் ஹீரோட அம்மா சின்ன வயசுல ஹீரோவை ஆர்ஃபனா இருக்கும்போது சேவ் பண்ணாங்க. அவன் இப்போ ஹீரோனை கேர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்க உனக்கு சிப்ளிங் மாதிரி தெரியுதா, லவ்வர்ஸ் மாதிரி தெரியுதா? பட் நான் அப்படி கிடையாது. உன்னோட ரியல் பிரதர், உன்னோட அப்பா மாதிரி. ஸோ ஃபேமிலி டிசிப்ளின் எல்லாத்தையும் நான் தான் உனக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு அவகிட்ட சொன்னா, இதுக்கு எனக்கு பிரதரே இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயின் கிளம்பும்போது மறுபடியும் சிஸ்டர் வந்து பேசுறா. அம்மா அப்பா சொன்னா தப்பா நினைச்சுக்காத. அவங்க 2 பேரும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அப்புறம் நீ உண்மையாவே தீசிஸ் எழுத போறியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவ தானே அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா உனக்காக ரெடி பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அடுத்த அம்மா வந்துட்டு அவளுக்கு என்னாச்சு? அவ ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியுறா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் நீ ஒரி பண்ண வேண்டாம். அவளோட தீசிஸை நான் தான் ரெடி பண்ண போறேன். அதை காப்பி ஒர்க்கா ரெடி பண்ணி அவளோட ரெப்புடேஷன் நான் ரூயின் பண்றேன். அதுக்கு பிறகு எப்படி அவ ஜிஎஃப் ஃபேமிலியோட ஹையர் ஆக முடியும்? இனி எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனது ஹீரோ சூப்பரா மீல் ரெடி பண்ணி குடுக்குறான். இது எல்லாமே நியூட்ரிஷனோட நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன இது சாதாரணமா சொல்லிட்டேன். இதுல 8 டிஷ் இருக்கு, ஒரு சூப் இருக்கு. இத பார்க்கும்போது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீஸ்ட் குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நமக்கு பேபி பிறக்கும்ல, அந்த டைம்ல நீயும் எனக்கு இது மாதிரி தான் செஞ்சு தரணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன பேச்சு இது? இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஏன் எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு, உன்னோட குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இந்த மாதிரிலாம் பேசுன நீ என்கிட்ட அடி வாங்குவ பாரு அப்படின்னா, அவளும் எந்திக்கிறா. எங்க போற அப்படின்னு கேட்டா, நான் பெட்ரூம்க்கு போறேன். நீ தான் அடிக்க வரேன்னு சொன்னல அப்படின்னு அவ டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் எங்க இருந்து பேச கத்துக்கிட்ட? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, அதான் நம்ம ஸ்டேட் பாலிசில இருக்குல்ல, சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கோங்க, நிறைய குழந்தைங்கள பெத்துக்குங்கன்னு. அதுதான் அப்படின்னு அவ சொல்றா. நீ பேசின வரைக்கும் போதும், இப்போ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு அவளும் உட்கார சொல்றா. அவளுக்காக ஃபிஷ் ப்ரான் எல்லாத்தையுமே பீல் பண்ணி வச்சிருக்கான். கார்லிக்கும் போடல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அவளும் சாப்பிட சொல்றான். ஆனா ஹீரோ அடுத்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஃப்ரூட் வேணும்ல, உனக்கு ஸ்ட்ராபெரில சீட்ஸ் பிடிக்காதுல்ல, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு என்ன இந்த அளவுக்கு கேர் பண்ற அப்படின்னா, நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என் உயிரை கொடுத்தனாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு. ஆன்ட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ நீ என்ன லவ் பண்றியா? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா அப்படின்னு அவ கேக்குறா. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு 33 ஏஜ் ஆகுது. உனக்கு ஜஸ்ட் 20 தான். நீ ஃப்ளவர் மாதிரி. உனக்கு இனி ஃபியூச்சர்ல பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாத. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். என்னவா பாஸ்ட் லைஃப்ல இவன் கிளியரா என்னதான் லைக் பண்றான்னா, இப்போ என்ன வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்? இவனை நம்ப முடியாது. இவன் போய் சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஒரு டெஸ்டிங்கை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ரூமுக்கு போன ஹீரோ கால் பண்ணி பிரான்ஸ்க்கு டிக்கெட் போட சொல்லிட்டு இருக்கான். 3 மந்த் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி. ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஹீரோனா அப்போ உள்ளவரா? என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, உனக்கு ஸ்ட்ராபெரி ஃபீட் பண்ணலான்னு வந்தா அப்படின்னு வாயை வச்சு அவ ஊட்டி விடுறா. எங்க அடுத்தவளுக்கு கால் வருது. உன்னை லின் பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னல, ஏன் இன்னும் வரல அப்படின்னு கால் பண்ணி வீட்டுல இருந்து திட்டுறாங்க. நான் உன்னை ட்ரா பண்றேன் அப்படின்னு ஹீரோ அங்க கூப்பிட்டு போறான். எனக்கு உன்னை விட்டு பிரியவே மனசு இல்லப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளுக்கு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் கொடுக்குறான் அவ படிக்கிறதுக்காக. நீ தீசிஸ் எழுதுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கிராஜுவேட் ஆகலனாலும் அந்த ஜியா குரூப்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நான் என்னோட பே குரூப்போட எல்லா ஷேர்ஸையும் நான் ஓன் நேம் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். உண்மையாவே எல்லாத்தையும் எனக்கு தர போறியா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும் நான் உன்னை கண்ட்ரோல் பண்றது உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீ என்னை கண்ட்ரோல் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவனை போய் கிஸ் பண்றா. இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உன்னோட பிரதர் அப்படின்னா, நீ ஒன்றும் என்னோட பிரதர் கிடையாது, நீ என் மேனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து அவளை ட்ரா பண்ணிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்.
அதனால தான் அவன் இன்செக்யூரா இருக்கான் போல. பரவாயில்ல, இந்த லைஃப் என்னோட டர்ன். நான் தான் அவன லவ் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அடுத்து இங்க பார்ட்டிக்கு போறதுக்காக எல்லாருமே இன்விடேஷன காமிச்சு தான் உள்ள போறாங்க. ஹீரோயின பார்த்ததும் இந்த பார்ட்டிக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தாலாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு செக்யூரிட்டி சொல்றாங்க. என்ன என் மானத்த வாங்குறதுக்குன்னு இப்படி வந்தியா? ஏன் ஒழுங்கா ட்ரெஸ்அப் பண்ணல அப்படின்னு அப்பாவும் கோவப்படுறாங்க. அவ சின்ன பொண்ணு தானே, என்ன ஃபேமிலி ரூல்ஸை லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னு ஸ்டெப் மதர் சொல்றாங்க. சிஸ்டரும் என் மேல தான் தப்பு. நான் அவளுக்கு காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு மாத்தி மாத்தி 2 பேரும் ஹீரோயின் போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 எப்பவுமே இந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கும் போல. நான் தான் கண்டுக்காம இருந்திருக்கேன். சரி, நான் பார்ட்டிக்கு வரல. நீங்க மட்டும் போங்க அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப போறா. என்ன சொன்ன? உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா அப்படின்னு அப்பா அடிக்க போறாங்க. என்ன அவன் மேல கை வச்சு பாரு அப்படின்னு ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும் பேச்சான் வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு அப்படின்னு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. உன் பிரதர்னா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாம போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் பே, சம்டைம்ஸ் சில்ட்ரன் சஃபர் ஆகிறது நல்லது தான். அப்பதான் அவங்க லெசன் லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீ குழந்தை பெற்றுக்கிறது அந்த குழந்தை லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, அது சஃபர் ஆகுறதுக்கா? இந்த மாதிரி டீச்சிங்லாம் அவகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ வான் பண்றான். ஹீரோ அங்க பவர்ஃபுல்லான பர்சனுங்கிறதுனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமே அவனை உள்ள அனுப்பிடுறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டா. இப்போ உன்னோட ஆன்சர் சொல்லு, நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு கேட்டா, இல்ல நான் உன் பிரதர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையில என்கிட்ட விடாத, நீ என்ன லவ் பண்றது தானே, நான் லவ் பண்ற அளவுக்கு நீ என்ன லவ் பண்ற அப்படித்தானே அப்படின்னு அவனுக்கு கிஸ் பண்றா. ஹீரோ இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்ப அங்க பீப்புள் போறத பார்த்துட்டு ஹீரோனை கவர் பண்றான். மத்தவங்க இதை பார்த்தா அவளோட ரெப்புடேஷன் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அந்த டைம் ஒரு பொண்ணு அங்க வரா, மிஸ்டர் பே அப்படின்னு. அவ பக்கத்துல வந்து நிக்கிறது ஹீரோனுக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. இவ பிரிட்டியா இருக்கா, பேச்சன் என்கிட்ட வா அப்படின்னு கை நீட்டினா ஹீரோ வரமாட்டான். ஸோ அவளும் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அசிஸ்டண்ட்டும் இந்த மாதிரி சின்ன பார்ட்டிக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்களே, எப்படி வந்தீங்க? ஹீரோனை எஸ்கார்ட் பண்றதுக்காக தான் வந்தீங்களா? அவளை வேற யாரும் புள்ளி பண்ணிடுவாங்கன்னு நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நீ எப்படி சொல்ற அப்படின்னு அவன் கேட்குறான். இது என்ன பெரிய மேட்ரா? உங்க ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாவே அவளோட ஃபோட்டோஸ் தானே இருக்கு, அதை வச்சு கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவங்க 2 பேரும் க்ளோஸா நிக்கிறத பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. இங்க அந்த டைம் லின் ஃபேமிலியோட பையனை ஹீரோயின் ஃபேமிலியில மீட் பண்றாங்க. உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சிஸ்டருக்கும் அவனை பிடிச்சிருக்கு. ஸோ அவன்கிட்ட பேச வந்தா, சாரி அது என் அம்மா பண்ண ஜோக்கு, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அப்புறம் எனக்கு ஜெர்மோஃபோபியா இருக்கு, மற்றவங்க என்னை டச் பண்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவன் அவாய்ட் பண்றான். இங்க சிஸ்டருக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ 2 பேர்கிட்டயும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோயினா அவன் மேல தள்ளி விடுறா. அதுல அவன் மேல வைன் கொட்டிடுது. சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு டிஷ்யூ கொடுக்க போனா, சிஸ்டரும் அவனுக்கு ஜெர்மோஃபோபியா இருக்கு, அவன் டச் பண்ணாத அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் ஹீரோனோட கைண்ட்னஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்பவும் இதான் என்னோட இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் சொன்னீங்கல்ல, அது இந்த பொண்ணா இருந்தா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன இது நானா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆனா, இங்க பாரு, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, உனக்கும் இல்லை தானே, ஜஸ்ட் என்னோட ஃபேமிலி ஹேண்டில் பண்றதுக்காக தான், உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் அங்க ஹீரோ பாக்குறா. அவன் என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நானும் அந்த ஸ்கம்பேக்கை இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு ஹீரோ முன்னாடி வேணும்னே அந்த மேன் கூட வெளியே போறா. ஹீரோ அதை பார்த்து டென்ஷன்ல பின்னாடி போறான். அப்போ மிஸ்டர் லின் பேச்சன் வந்துட்டு இருக்கான், ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போறான். இங்க ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். உனக்கு என்ன பிரச்சனை? இங்க நானும் என் ஃபியான்சியும் ஒன்னா இருக்கோம், அதுல அவுட் சைடர் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். ஆமா பிரதர், இவன் தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு அதை பார்த்து ஹர்ட் ஆகுது. லேட் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டா அவன் விட மாட்டான். நான் என் ஃபியான்சி கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கேக்குறான். ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது சொல்லு, நீ தான் என்னோட மேனுன்னு சொல்லு அப்படின்னா, சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, என்ன இருந்தாலும் நான் ஓல்டு மேன், அவளுக்கு இந்த மாதிரி யங் பர்சன் தான் சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோ போக போகிறான். அட பாவி, இவனை நம்பினா எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு இப்போ அவன் மேலே போய் ஹீரோன் ஏறி குதிக்கிறா. என் அம்மாவும் என்னை வேண்டான்ட்டு போயிட்டாங்க, இப்போ நீ என்ன வேண்டான்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அவள் ஜஸ்ட் என்ன பிரதரை தான் பார்க்குறா அப்படின்னு நினச்சிட்டு, நான் உன்னோட பிரதர், நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும், நம்ம ஒன்றும் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இல்லை, உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, இல்லை இந்த லைஃப்ல நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால உன் கூட லைஃப் லாங் இருக்க முடியும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அவனோட ஃபீலிங்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக மிஸ்டர் லின் ஒரு சேலஞ்ச் பண்றான். இந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணு, யார் இதில் லாஸ்ட்ல உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோயின் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ எதை பத்தியும் திங்க் பண்ணாம அதை எடுத்து ஷூட் பண்றான். அவனுக்கு எதுவும் ஆகல, இது ஒன்னோட டேன் அப்படின்னு கொடுத்தா, இப்போ ஹீரோயின் கோமா அவனை அடிக்கிறா. நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அவனை திட்டுறா. லின்னா அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றான்.
இங்க பாரு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன யார் டேக் கேர் பண்ணிப்பா? நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ஹீரோ பிடிச்சு கத்துறா. பேச்சன், நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னா அவனும் என்னன்னு கேக்குறான். இது வரைக்கும் நான் என் வாயால சொல்லி பார்த்துட்டேன். இவன் நம்ப மாட்றான். அதனால ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னா அவனை கிஸ் பண்றா. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னா இப்போ மிஸ்டர் லின்னும் நான் லூஸ் பண்ணிட்டேன். இவ உனக்கு தான் அப்படின்னா என்ன நீ அவளை ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ற அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஜோ, நீ ஒரு நல்ல மேன் தான் சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் அப்ரிஷியேட் பண்றான். ஆமா, நான் உன்னை இரிட்டேட் பண்றதுக்காக தான் நான் அவன் கூட வந்தேன் அப்படின்னு ஹீரோனும் ஒத்துக்கிறா. மிஸ்டர் பே, உங்களுக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல்ல, அவளுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற நிறைய கிரேட் மேன் அவ பின்னாடி வந்துடுவாங்க லைன் அப் பண்ணிட்டு. அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் போயிரும் அப்படின்னு அவன் வான் பண்றான். ஹீரோவும் ஆமா, அவளுக்கு பெட்டரான யங் மேன்லாம் கிடைப்பாங்க. ஸோ நான் அவ பக்கத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்து சிஸ்டர் வந்து வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோன் அங்கேருந்து கூப்பிட்டு போறா. இங்க ஹீரோ வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மேபி ஃபியூ இயர்ஸ் லேட்டா பிறந்திருந்தேன்னா நான் இப்போ ஹீரோயின் கூட ஒண்ணா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கார்ல போகும்போது மிஸ்டர் லின் கூட உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் அவங்க நல்ல பர்சன் தான், எல்லாமே நல்லா போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து உன்னோட தீசிஸ் வந்துருச்சு, இதை இப்போ சென்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் மொபைலுக்காக அனுப்புறா. அடுத்து அவ இதுல இருந்தா மெயில் சென்ட் பண்ணணும். அதுக்காக அவளோட மொபைலை வாங்கினா ஹீரோயின் டக்குன்னு வாங்குறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா இங்க பாரு மிஸ்டர் லின் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்து மெயிலையும் ஹீரோயினே சென்ட் பண்ணிட்டா. இங்க பாரு நான் தீசியே அனுப்பிட்டேன் அப்படின்னு அவகிட்ட காமிக்கிறா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஒரு செடியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அதை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அது ஹீரோட ஃபேவரட். ஸோ உனக்கான போனஸை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் செடியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வரா. ஸோ அசிஸ்டன்டும் அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் ஹீரோயின் ரெண்டு பேரையும் க்ளோஸாக பார்த்துருப்பாள்ல, அதனால அவ ஜெலசியில் இருக்கா. இப்போ ஹீரோவோட மடியில் உட்காந்து அசிஸ்டன்ட் கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அவ ஜஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட், எனக்கு ஒன்றும் அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரியும், அவ ஜஸ்ட் அசிஸ்டன்ட் தான், உனக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி போதும் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ ஹீரோயின் அவளோட தீசிஸை காமிக்கிறா. இங்க பாரு, என்னோட தீசிஸ்க்கு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு, நான் கிராஜுவேட் ஆக போறேன், எனக்கு ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டா அவனும் கிரேட் அப்படின்னு சொல்றான். இந்த கிராஜுவேஷன் முடிச்ச பிறகுதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பெனி எடுத்து ரன் பண்ண முடியும், அப்புறம் அப்படியே உன் பக்கத்துலேயே என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் அவ எனக்காக தான் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் நினைக்கிறான். பேச்சங், என்னால ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு புரியுது, உனக்கும் அசிஸ்டன்ட் கிடையாது, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நான் ஜெலஸா ஃபீல் பண்றேன், அப்செட் ஆகுறேன். நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவ கேட்குறா. மேரேஜா? நீ மீனிங் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும், லவ் பண்ற ரெண்டு பீப்புள் சேர்றதா மேரேஜ். ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ சொன்னதை நான் மறந்துடுறேன், டிரைவர்கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன் அப்படின்னா அவன் கிளம்ப போறான். பேச்சன், நில்லு, நான் சொன்னதை எதையுமே நான் மாத்திக்க மாட்டேன். நான் உன்னை தான் லவ் பண்றேன். இன்னைக்கு எனக்கு நீ ஓகே சொல்லனா நான் நாளைக்கு வந்து கேட்பேன். நாளைக்கு நீ ஓகே சொல்லனா அடுத்தும் வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவனை கிஸ் பண்ண போனா ஹீரோ ஸ்டாப் பண்றான். நான் உன்னோட பிரதர் அப்படின்னு அவன் சொல்றான். நீ ஒன்னும் என் பிரதர் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் மைண்டை மாத்திக்க மாட்டேன், நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு அவன் உதற கடிக்கிறா. இது லையர்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அங்கிருந்து அவசரமா கிளம்புறான். பேச்சன், நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, இந்த டைம் நான் உன் கையை விட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ தனியா ஃபீல் பண்றானே தவிர அவகிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். இப்போ வீட்டுக்கு போனா அப்பா செம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அம்மாவும் தங்கச்சியும் தான் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் போனதும் நாளைக்கு கம்பெனில செரிமோனி இருக்கு, ஜியா குரூப்போட மேட்ரு எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அம்மாக்கு தான் வருத்தமா இருக்கு, இன்னும் ஹீரோயின் எங்க தானே இருக்கா, இந்த வயசு பொண்ணுங்களுக்குலாம் அவங்களுக்குன்னு வேற ஆசைகள்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச வராங்க. அவ இந்த ஜியா ஃபேமிலியோட ஹையர், அவளுக்கு இந்த ஃபேமிலி பிசினஸை டேக் ஓவர் பண்றதை விட வேற என்ன ஆசை இருக்க போகுது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு நைட் நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, பட் நாளைக்கு செரிமனிக்கு போடுறதுக்கான காஸ்ட்யூம் ஒழுங்கா இல்லையே அப்படின்னு அவ கேக்குறா. ஆமா, நீ இப்போ எங்கல் ஆயிட்டல்ல, இந்த கார்டுல 50 மில்லியன் இருக்கு, உன்னோட வாட்டர் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்புறமும் இது வாங்கணும்னா என்கிட்ட மணி கேளு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அடுத்து சிஸ்டர் கிட்டயும் ஹீரோயின் நாளைக்கு டேக் ஓவர் பண்ண பிறகு உன்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துரு, அது பிறகு நீ மார்க்கெட்டிங்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு அது பிடிக்கலதான், இருந்தாலும் அப்பா முன்னாடி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட தான் ஷாப்பிங் போயிருக்கா. என் பிரதர் அப்பத்துல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் இப்போ ரிட்டர்ன் போகலன்னா
அவனே என்ன தேடி வந்துருவான். அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவ கிளம்பிட்டா. அடுத்து ஹீரோயின் மட்டும் தான் நிக்கிறா. எல்லாரையும் கேர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. என்ன கேர் பண்ண யார் இருக்கா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஸ்டொமக் ஹர்ட் ஆகுது. பின்னாடி பார்த்தா ஹீரோவும் வரான். இப்ப அவள காருக்கு கூட்டு போயிட்டு பெயின் கில்லர்ஸ் எல்லாமே குடுக்குறான். உன் கார்ல எப்படி பெயின் கில்லர்ஸ் இருக்கு? அப்புறம் இந்த பேட் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அது எனக்காக இல்ல அப்படின்னு முன்னாடி இருந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க. உனக்கு அடிக்கடி கோல்டான ஹர்ட் ஆவல்ல, அதான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கும் ஹாப்பியா இருக்கு. உனக்கு தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த அளவு கேர் எடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேட் வாங்குறது எல்லாமே அவங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஹீரோ ஆன்சரே பண்ண மாட்றான். சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அதை பண்றது நான் தான் அப்படின்னு அவ இப்போ வால்பேப்பர் எடுத்து காமிக்கிறா. பார்த்தா அந்த மேடம்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இதான் மேட்ரா அப்படின்னு ஹீரோயினும் சிரிக்கிறா. அவளுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதனால தான் ஹீரோ ஒரு உமனை அசிஸ்டண்டா வச்சிருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறா. நாளைக்கு கம்பெனியோட ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ நீயும் அதுக்கு வருவியா? என் லைஃப்ல முக்கியமான மொமெண்ட் எல்லாத்துலயும் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அவன் அமைதியாவே இருக்கான். நோ சொல்லல. அதனால கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. கம்பெனில அதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்காகவும் ஃபியூச்சர் ப்ராக்ரஸ்க்காகவும் அவுட்ஸ்டாண்டிங் கிராஜுவேட் ஆன என்னோட பொண்ணுக்கு என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதுக்கான பேப்பர்ஸ்லையும் சைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் சைன் பண்ண போகிற டைமில் அங்கே சிஸ்டர் வரா. ஒரு பிரச்சனை. காலேஜ்லேருந்து உன்னோட தீசிஸ் காப்பி ஒர்க்குன்னு சொல்லி அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறா. ஸோ ஃபைனலி உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அப்பா நான் இதை பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பின்னாடியே இப்போ ரிப்போர்ட்டர்ஸும் வராங்க. ஹீரோயின் அவங்க பக்கமாக தள்ளி விடுறா. நீங்கள் தானே மிஸ் ஜியா? உங்களோட தீசிஸை காப்பி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 இயர்ஸ் காலேஜில் நீங்கள் நிறைய டைம் கிளாஸை கட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் பார்டர் லைனில் தான் இது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சடனாக எப்படி அவுட்ஸ்டாண்டிங் கிராஜுவேட் ஆனீங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் மணி கொடுத்து தான் வாங்குனீங்களா? உங்கள் ஜியா ஃபேமிலியோட ரெப்புடேஷனுக்காக மணி பே பண்ணி டிகிரி வாங்கிட்டீங்களா? அப்படின்னு எல்லாரும் அவளை பிடிச்சி கொஸ்டின் பண்ணுறாங்க. சாரி, எங்களால் எந்த இன்டர்வியூவும் கொடுக்க முடியாது. என் சிஸ்டர் அப்படியே தப்பு பண்ணியிருந்தா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவ வேற தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே சிஸ்டர்ஸ். ஆனால் 2 பேரும் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சிஸ்டர் வேற தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் என்னோட தீசிஸை உங்ககிட்டயும் பிரின்சிபல் கிட்டேயும் தான் காமிச்சேன். வேற எப்படி இது வெளியே போச்சு அப்படின்னு கேட்டா, அது அவுட்ஸ்டாண்டிங் பேப்பருங்கிறதுனால அதை வெளியே பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தான் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்போ அங்கே பிரின்சிபல் வராங்க இந்த மேட்டரை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. பின்னாடி அடுத்து ஹீரோவும் வரான். அவனை பார்த்த பிறகு ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ அவனும் போய் உட்காந்துட்டு உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இந்த இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்க போது எல்லாரும் முன்னாடி தான் அதை பண்ண போறோம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. ஹீரோயின் எனக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓகே. பட் இதுல நான் தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, இதுல வர ரிசல்ட்டை நேஷன் ஒய்டா நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதனால உன் நேமுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆனா அங்க உள்ள ரிப்போர்ட்டர், இவங்க ஜியா ஃபேமிலியோட பொண்ணு நெக்ஸ்ட் ஹையர் ஆக போறாங்க. இவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்படி என் பொண்ணு இந்த தீசிஸ்ல காப்பி ஒர்க் பண்ணியிருந்தானா என்னோட ஷேர்ஸ் எதையுமே நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். என்னோட 2வது பொண்ணுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நீ எப்பத்துல ஜியா ஃபேமிலியோட ஃபேட் எழுத ஆரம்பிச்ச அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்குன்னு கம்பெனியை மாரலி கரெக்டான பர்சன்ட்ட கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. என்ன நீ உன்னை பத்தியே பேசுற? இந்த கம்பெனியை தனியாக பில்ட் பண்ணது ஹீரோனோட அம்மா. நீ அந்த டைம் வேற உமன் கூட சீட் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ மிஸ்ட்ரஸோட டாட்டருக்கு இந்த கம்பெனியை கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன இருந்தாலும் இது எங்கள் ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஓ ஃபேமிலி மேட்டரா? அப்போ நான் என்னோட கொலாபரேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். அப்புறம் உன் கம்பெனி ஒரே நாளில் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அப்படி பண்ணீங்கன்னா ஹீரோயினுக்கும் இது கிடைக்காம போயிடும் அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எங்கள் பாஸ் ஹீரோயினுக்கு அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறா. இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கம்பெனியோட ஃபியூச்சர் ஹீரோயின் கையில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ எல்லாமே இவன் எனக்காக பார்த்து பார்த்து பண்றான். அவன் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எல்லாத்தையுமே பண்றான் எனக்காக அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் ஏன் சந்தேகப்படுறேன்? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அது 2 தீசிஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குற வேலை தான். அதுக்காக ஆள் வந்திருக்காங்க. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்ததோட முடிவில் 1%க்கும் லெஸ்ஸாக தான் அது மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோனோட தீசிஸ் ஆத்தென்டிக்கான ஒன்று தான். அவ எங்கேயும் காப்பி பண்ணல அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சிஸ்டருக்கு ஒன்றும் புரியல. இங்க ரிப்போர்ட்டர்ல ஒருத்தனும் பிரின்சிபல் கூட போய் சொல்லலாம்ல. என்கிட்ட அந்த தீசிஸ் இருக்கு.
2மே சேம் ஒர்க் தான். அவங்க இந்த வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் காமிக்கிறான். ஹீரோயின் இப்ப அத வாங்கி பார்த்துட்டு, இது ஃபர்ஸ்ட்டு என்னோட தீசிஸே கிடையாது. இது என்னோடதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அப்படின்னு கேட்டா, அவன் திரு திருன்னு முழிக்கிறான். அது எல்லாமே சிஸ்டரோட வேலை தான். காசு குடுத்து பண்ண வச்சிருக்கா. அவனும் எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து தான் மெசேஜ் வந்துச்சு. ஒரு ரிப்போர்ட்டரா செக் பண்ணி பார்க்குறது என்னோட ரைட்ஸ் தானே அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். இப்ப அந்த மொபைல வாங்கி செக் பண்ணி பார்த்தா, ஐபி அட்ரஸ் கூட டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ பண்ணது ஸ்லாண்டர். உனக்கு ரிப்போர்ட்டரா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் அவன் கம்பெனில இருந்து கால் வருது. நீ பிரேபரி வாங்கிட்டு மத்தவங்கள ஸ்லாண்டர் பண்ணியிருக்க. இனி இந்த கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. உன்னை ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கிருந்து நியூஸ் வருது. ஸோ ஹீரோனோட நேமை கிளியர் பண்ணிட்டாங்க. அப்பாவும் இப்போ டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இது என்னோட ஃபால்ட் தான். இன்னைக்கு நீ என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோனும் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்றா. எனக்கு இப்போ 100 மில்லியன் வேணும் அப்படின்னு கேட்க அப்பாவும் கார்டு குடுக்குறாங்க. அத அடுத்து பிரின்சிபல் கிட்ட தான் குடுக்குறா. இத நான் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபண்டுக்காக டொனேட் பண்றேன் அப்படின்னு அவ குடுக்குறா. அப்பாவும் அத பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ கூட கிளம்ப போனா, வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீ கம்பெனில ஜாயின் பண்ண போற. உன்னோட சிஸ்டர் அசிஸ்ட் பண்ணுவா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு ஐடி கார்டு குடுக்க போறாங்க. நீங்க ஒன்னும் அவளோட லைஃப்பை டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ முன்னாடி வரான். சிஸ்டர் ஆமாப்பா, அவளுக்கு ஒர்க் பண்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஹீரோயின் இப்ப ஐடி கார்டை வாங்கிக்கிறா. இத ஸ்டெப் மதரும் எதிர்பார்க்கல. "பேச்சன் எனக்கு பசிக்குது" அப்படின்னு சொன்னா, "வா நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு ஹீரோவ கூட்டிட்டு போறான். "அப்பவும் நீ போலாம். 1 வீக் கழிச்சு கம்பெனிக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. எங்க ஸ்டெப் சிஸ்டர் பிரதர் பேச்சன் நானும் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, "எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் ஜோ மட்டும்தான். இன்னொரு டைம் என்னை இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது" அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போயிட்டு குக் பண்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுல வெஜிடபிள் கட் பண்ணும்போது கையிலையும் கட் ஆயிருது. என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு மறைச்சிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு விரல எடுத்து தன்னோட வாயில வைக்கிறா. அவனுக்கு கொஞ்சம் அது ஷையா இருக்கு. என்ன என்னாலே உன்னை டேக்கர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு அவனோட காயத்துக்கு பேண்டேட் போட்டு விடுறா. உனக்கு கம்பெனி டேக் ஓவர் பண்றது பிடிக்காம இருந்ததுல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என் அம்மாவோட பிஸ்னஸை நான் டேக்கர் பண்ணிக்கணும்ல, அதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் அவன்கிட்டயும் நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ளே பண்ணத உனக்கு இது ஃபன்னாவா இருக்கு அப்படின்னா, நான் ஒன்றும் ப்ளே பண்ணல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உன் கூட குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜோ உனக்கு என்ன புரியல. 30 இயர்ஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா, நீ உன்னோட பிரைம் இயர்ஸை மிஸ் பண்ணிட்ட. அதுக்குன்னு என்னோடதையும் மிஸ் பண்ண வச்சிடாத. இங்க பாரு எனக்கு தெரியும். உன்னால என்ன இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கலாம். பட் நான் உன்னை லவ் பண்றது என்னோட ரைட்ஸ். அதை மட்டும் நீ என்கிட்ட இருந்து பறிக்க கூடாது. நான் உன்னை பர்ஷ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரியா? அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஹீரோ அமைதியாவே இருக்கான். அமைதியா இருந்தா அதுக்கு மீனிங் சம்மதம் தான் அப்படின்னு ஹீரோ எடுத்துக்கிறா. வீட்டுல டிராப் பண்ண வரும்போது ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க இடத்துல என்ன கூப்பிட்டுருக்கா. அவங்க தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல. எதுவும் உனக்கு பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஒரு பிளான் சொல்றா. அடுத்த அம்மாவோட போட்டோவை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா நான் வளர்ந்துட்டேன். பேச்சனும் இப்போ பெரிய கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லாஸ்டா அம்மா ஹாஸ்பிட்டல்ல சாகும்போது ஹீரோயின் பக்கத்துல தான் இருந்திருப்பா. அப்பா அம்மா கையில இருந்த போட்டோ ஃப்ரேம் தான் இருந்திருக்கும். என்னோட ஃபோட்டோ தான் அவங்க பக்கத்துல எப்பவுமே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அப்புறம் தான் அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு பேப்பர் இருக்கு. இது என்ன பிளாங்க் பேப்பரா இருக்கு. இதை யார் வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்குள்ள சிஸ்டர் சத்தம் கேட்டதும் டக்குன்னு தான் மறைச்சு வைக்கிறா. என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் இந்த பேண்டை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம தான் இப்போ அடல்ட் ஆயிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. என்ன டேட்டிங்கா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு லின் கூட டேட்டிங் போறேன். பட் இது யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு சிஸ்டரும் சேட் ஆகுறா. என்னாச்சு உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த மேட்டர் அப்பா கிட்ட மெயினாக சொல்லிடாத. எங்களோட ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் அப்பா கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். எப்படியும் லின் ஃபேமிலி ஜென்ரேஷன் லெவலில் அவங்க ரிச்சாகவே இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் நான் மேரேஜ் பண்ணிட்டு போனால் அப்பா ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க சிஸ்டருக்கு கோவமாக வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி நீங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டா, இந்த மில்க் என் ஃப்ரெண்டு அப்ராட்லேருந்து கொண்டு வந்தா. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அதான் உன் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஹீரோனும் குடிக்கிறா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்புறம் டயர்டாக ஃபீல் பண்ணதும், சரி நாளைக்கு உனக்கு டேட் இருக்குல்ல சீக்கிரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிளம்புறா. அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மில்க் அவ குடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா குடிச்சிட்டா. ஆனா அவ நம்மளை விட ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கா. சீக்கிரமே அவளுக்கு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளம்பும் போதே, அப்பா நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க.
அவ தான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கம்பெனில ஜாயின் பண்ண போறாள்ல. எதுக்கு அவளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் வந்து இப்ப மில்க் குடுக்குறாங்க. அதுக்கு இல்ல, கிளையண்ட் லிமிடெட் எடிஷன் மேக்கப் வவுச்சர்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி உன் சிஸ்டர் கிட்ட நெறைய இருக்கு. இத நீ வச்சுக்கோ. உனக்கு கரெக்ட்டான ஏஜ் தான் மேக்கப்க்கு அப்படின்னு அப்பா குடுக்குறாங்க. அவளும் தேங்க்ஸ்ப்பான்னு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. நான் போய் ஜோவ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இப்போ சிஸ்டர் வெளிய போறா. ஹீரோயின் கிட்ட ஹோட்டல் ரூம் கார்டு குடுக்குறா. உனக்காக நான் கப்பிள்ஸ் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. பொண்ணுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, ஹீரோயினும் ஹாப்பியா வாங்கிட்டு கிளம்பிட்டா. அம்மா வந்து என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டா, ஆமா அவ ரூம் கார்டு வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றா. மில்கையும் ட்ரிங்க் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னைக்கு அவ பிசிக்கல் இன்டிமேஷன்ல இருந்தா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆயிருவா. அத வச்சு அவள ரூயின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒருவேளை மிஸ்டர் லின் அங்க போனானா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இன்னைக்கு மிஸ்டர் லின் அங்க போக போறதில்ல அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹோட்டல் ரூம காமிச்சா, ஹீரோனோட ரூமுக்கு வேற ஒரு பர்சன் வரான். அந்த மேனும் ஹீரோயின பிரெக்னன்ட் ஆக்குற இன்டென்ஷன்ல தான் வந்திருக்கான். இன்னைக்கு நான் உன் கூட ஒண்ணா இருந்தா நீ பிரெக்னன்ட் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வந்து பாய போறான். பின்னாடியே அடுத்து ஹீரோ வந்து அவனை அடிக்கிறான். அவள ஆல்ரெடி ட்ரெக் பண்ணிருக்காங்க. நான் எதுவும் அவள பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறத கண்டுபிடி அப்படின்னு அவள அனுப்புறான். ஹீரோயினா அவன் இந்த மாதிரி பாக்குறது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் 13 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம 2 பேரும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அப்படியே நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னா, எனக்கு சீக்கிரம் வயசாயிரும். ஒரு நாள் நான் உன்ன விட்டு போகும்போது, என்னோட அஃபேர்ஸ்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அத பத்தி நினைக்கும்போது தான், என்னால உன் பக்கத்திலேயே வர முடியல. ஒருவேளை நான் இத விட யங்கரா இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா உன்ன நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உன்ன ஃபோர்ஸ் பண்ணியாவது என் பக்கத்துல ஸ்டே பண்ண வச்சிருப்பேன். அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்து ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. அவள பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். "சோ நீ இப்போ சொன்னதெல்லாம் உண்மை தானே? நான் நினைச்சத விட நீ என்ன அதிகமா லவ் பண்ற. இப்ப எப்படி இல்லன்னு சொல்லப் போற?" அப்படின்னு அவன் மேல போய் பாஞ்சா, அவனும் இத எக்ஸ்பிளைன் பண்ணு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி அவ டால தான் உள்ள படுக்க வச்சிருக்கா. அவங்க என்ன செட்டப் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் என் பிரெயின வச்சு நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸ்டெப் சிஸ்டர் ரூம் கார்டு குடுக்கும்போதே ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால தான் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி ஹோட்டல் ரூம்க்கு வர சொல்லியிருப்பா. நான் இவ்வளவு நேரம் ரெஸ்ட் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் வரலனா அவன் உன்னை கண்டுபிடிச்சிருந்தானா என்ன ஆயிருந்திருக்கும்? அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருந்தானா உன்னால என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்படின்னு ஹீரோ டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. என்ன சிரிக்கிற? உன்னோட லைஃப் மேட்டர் இது. இதுல இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க அப்படின்னு ஹீரோ திட்டுறான். எனக்கு தெரியும். நான் தான் உன்னை கூப்பிட்டுருந்தேன்ல. நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். என் லைஃப ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ப்ரொடெக்ட் பண்றது நீ தான். ஸோ நீ என்ன ஆபத்துல விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு நீ யாரையும் உன் லைஃப் மேட்டர்ல நம்பக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொன்னா, நீ ஒன்றும் யாரும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவனுக்கு ஏதோ ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான். அச்சச்சோ நான் இதை மறந்துட்டேனே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஆக்சுவலி அந்த ரூம்ல லவ் போஷனுக்காக இன்சென்ஸையும் கொளுத்தி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஆட்டிடியூட் எடுத்ததுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த லவ் போஷனை மறந்துட்டேனே அப்படின்னு இப்போ போய் தண்ணி ஊற்றி அணைக்கிறா. ஹீரோ ஹார்ட்டா ஃபீல் ஆகுதுன்னு பெட்ல படுத்திருக்கான். ஹீரோயின் கிட்டயும் பக்கத்துல போக, அவளும் என்னால இத ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ தான் அவன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பாத்ரூம்ல போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறான். "டேய் பேச்சன் உள்ள போய் என்ன பண்ற? கதவ ஓப்பன் பண்ணு" அப்படின்னு கேட்டா, "என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு தோணல. ஸோ நான் கொஞ்ச நேரம் வாட்டர்ல இருந்துட்டு வரேன். உன்ன நான் ஹார்ம் பண்ணிறக்கூடாது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற நல்ல சான்ஸ மிஸ் பண்றானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து வீட்டுக்கு வந்தா அப்பா கோவமா இருக்காங்க. "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டு அவள அடிக்க போறாங்க. "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உன் சிஸ்டர் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டா" அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. இப்போ சிஸ்டர பார்த்தா, "நீ வர்றதுக்கு லேட் ஆச்சு. உன்னை ரீச் பண்ணவும் முடியல. அதான் நான் அப்பாகிட்ட சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. "உனக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அப்பா கிட்ட சொன்ன?" அப்படின்னு கேட்டா, "அப்பா அதான் ஜோ சேஃபா வீட்டுக்கு வந்துட்டால்ல. ஸோ இந்த மேட்டரை இப்படியே விட்டுருங்க" அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. "நீ அவளோட எல்டர் சிஸ்டர். நீ அவளை டிசிப்ளின் பண்ணாம அவளை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இன்டென்ஷன் தான் என்னது?" அப்படின்னு இப்ப அவளுக்கு அடி விழுது. அம்மா வந்துட்டு பொண்ணுக்காக பேசுறாங்க. ஜோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமாப்பா என் சிஸ்டர் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் தான் பண்ணுவா. இங்க பாருங்க நான் ஒரு பர்சனை மீட் பண்றேன்னதும் அவ தான் எனக்காக ஹோட்டல் ரூம் கூட புக் பண்ணி கார்டு கொடுத்தா அப்படின்னு அதை காமிக்கிறா. ஜோ ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ இந்த மாதிரி ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்க. ஒருவேளை அவ இதனால பிரெக்னென்ட் ஆயிட்டானா அப்புறம் அவளோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு அப்பா கிட்ட திரும்ப வாடி வாங்குறா. உங்களால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் டிபெண்ட் பண்றீங்க அப்படின்னு அவ கேட்டா, ஆமா சிஸ்டர் சொல்றது சரிதான். ஆனா நான் இப்போ மாறிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு பர்சன் மீட் பண்ண போறேன்னு சொன்னது பேச்சுன்னு தான். அவன் எனக்கு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி டீச் பண்ணா அப்படின்னு சொன்னா, நீ யங் மாஸ்டர் லின்ன தானே பார்க்க போன அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல.
எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வெயிட் பண்ணு. உண்மையாவே நீ பேச்சந்த மீட் பண்ண போயிருந்தா, உன்கிட்ட ஏதாவது கேரி பண்ணிட்டு வந்திருப்பல்ல. உன்கிட்ட பேக்கே இல்லையே அப்படின்னு அவ கேட்கிறா. அப்பாவுக்கும் சந்தேகம் வருது. அப்போ நீ இன்னும் சேஞ்ச் ஆகல. என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அந்த டைம் அசிஸ்டன்ட் வந்து மிஸ் ஜோ உங்களோட பேக்க விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க வந்து குடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கல்ல, நான் சொல்றது உண்மைதான். இப்பவாது நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா, உன் பேக்க காமி. அதுல கண்டிப்பா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்காது. அதுக்கு சான்ஸே கிடையாது. நீ பொய் சொல்ற அப்படின்னு சிஸ்டர் போயிட்டு பேக்க புடுங்குறா. அம்மாவும் அவள கண்ட்ரோல் பண்றதுக்காக போய் அடிக்கிறாங்க. அவ தப்பு பண்ணாலோ இல்லையோ, "நீ ஃபர்ஸ்ட் போய் சாரி கேளு" அப்படின்னு சொன்னா, அவளும் அம்மாக்காக சாரி சொல்றா. ஹனி அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஹீரோயின் மிந்தி மாதிரி இப்ப இல்ல அவளும் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பேச பாக்குறாங்க. அப்பா என்ன உங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இது அப்பாவோட ஃபால்ட் தான் மன்னிச்சுக்கோ. இந்த கீஸ வச்சுக்கோ. இது டவுன் டவுன் அபார்ட்மெண்டோடது. அங்க போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா. அப்பா பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோனும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அம்மாவையும் பொண்ணையும் வார்ன் பண்ணிட்டு போறாங்க. சிஸ்டர் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனும் போயிட்டு நீ பார்த்தல்ல நான் மட்டும் அப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அப்பா என்ன கொண்டு இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்போ எப்படி அசிஸ்டன்ட் இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டா, "இங்க பாருங்க" அப்படின்னு பேக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறா. அதுல அவளோட மேக்கப் செட் இருக்கு. நான் தான் இன்னைக்கு அவங்கள டெலிவரி பண்ண சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ உனக்கும் அவனுக்கும் எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஆமாங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு போனதுமே டிஸ்ஸியா இருந்தது. நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் நான் கண்ண முழிச்சு பார்க்கும்போது, யங் மாஸ்டர் லின்னும் அங்க இல்ல. மேபி அவனுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. அது ஏன் அப்படி நினைக்கிற? கண்டிப்பா யங் மாஸ்டர் லின் உன்ன தான் லைக் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் வந்துட்டு சொல்றாங்க. சரி எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோனும் போறா. இப்ப அம்மா கிட்ட பொண்ணு, "ஏம்மா என்ன அடிச்சீங்க? அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, "இந்த பிரெக்னன்சி ஸ்கேன்ல கண்டிப்பா உங்க அப்பா வெளிய போக விட மாட்டாங்க. அவ இன்னும் யங் மாஸ்டர் லின் கூட தான ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. ஸோ லின் ஃபேமிலி முன்னாடி தான் அவள எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போதான் இந்த மேட்டர் பெருசா வெடிக்கும். அவளுக்கு இந்த ஜியா ஃபேமிலி ஃபார்ச்சூன்ல எதுவுமே கிடைக்கக்கூடாது." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அடுத்து ஹீரோ கிட்ட போயிட்டு, "நான் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு கேட்கிறா. "நீ சின்ன பொண்ணு இங்கலாம் ஸ்டே பண்ணக்கூடாது" அப்படின்னு சொன்னா, "நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அகைன்ஸ்டா அங்க ஸ்டெப் மதரும் சிஸ்டரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு அவ சொல்றா. "நீ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "சில மேட்டர நானே ஹேண்டில் பண்ணாதான் நல்லது. நீங்க எப்பவும் என் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா, நான் எப்பதான் வளர்றது?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் நேத்து வந்த மேன் கன்ஃபஸ் பண்ணிட்டான். அவள அங்க அனுப்புனது உன்னோட ஸ்டெப் மதரும் சிஸ்டரும் தான் அப்படின்னு சொன்னா, "சரி இப்போதைக்கு அவன ரிலீஸ் பண்ணிருங்க. அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் அத பண்ணிட்டான். என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரையும் இப்பவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, "எனக்கு அவங்க 2 பேர் மேலயும் சந்தேகம் இருக்கு. என் அம்மா டெத்ல அவங்க ரிலேட் ஆயிருப்பாங்கன்னு" அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவும் அத கேட்டு, "இப்பதான் அவ க்ரோ அப் ஆயிருக்கா" அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றான். "என்ன உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா?" அப்படின்னு கேட்டா, அவன் இப்போ சில பேப்பர்ஸ கொண்டு வந்து குடுக்குறான். "நான் ஆல்ரெடி இந்த மேட்டர இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு சாலிடான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சாரி நான் இத பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளும் தேங்க்ஸ். "இத்தன வருஷம் நான் காமா ஹாப்பியா இருந்தேனா, அதுக்கு காரணம் நீ தான் என் முன்னாடி இருந்து எல்லா பிரச்சனையும் ஷீல்ட் பண்ணிட்டு இருந்திருக்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவளும் செக் பண்ணி பார்க்கறா. இந்த மதர் அண்ட் டாட்டர் 2 பேருமே ரொம்பவே கான்ஷியஸா இருக்காங்க. எந்த ட்ரேஸையும் அவங்க விட்டு வச்சுட்டு போல அப்படிங்கிற மாதிரி அவ டிசப்பாயிண்ட் ஆகுறா. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஃபோட்டோ ஃப்ரேம்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்திருப்பாள்ல. ஸோ இப்போ அத தேடிட்டு இருக்கா. இது என் அம்மாவோட ஃபோட்டோ ஃப்ரேம்ல இருந்தது. ஒரு எம்ப்டி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்குறாங்க. அதுல ஏதோ மார்க் மாதிரி இருக்கு. இப்போ 2 பேருக்குமே அம்மாவோட கேர் கிவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க. "நீ வெயிட் பண்ணு. நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் போறா. "ஆன்டி சென்" அப்படின்னு ஹீரோயின் பேச போனா, "நீ யாரும்மா? எனக்கு உன்ன தெரியாது" அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. "என் அம்மாவுக்கு நீங்க தான் கேர் கிவரா இருந்தீங்க. மறந்துட்டீங்களா?" அப்படின்னு அவ திரும்ப பேசுனதும், இப்போ அவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. "நான் கேர் கிவரா இருந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. அதான் எனக்கு ஞாபகம் இல்ல. மெமரியில இல்ல" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. "நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எங்க அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. உங்க சன்னுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி எங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கான ஃபீஸ் கூட எங்க அம்மா தான் பே பண்ணாங்க. எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்கு பதிலா என் அம்மாவ நீங்க ஹர்ட் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு ஹீரோயின் கோவமா கேட்கிறா. "நீங்க சொல்ற மாதிரி வேற யாருக்காவது நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஏன் இங்க உட்காந்து நான் கஷ்டப்பட போறேன்?" அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஆன்டி சென் ஒன்றும் ஈவில் பர்சன் கிடையாது. பட் அவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கா. இப்போ ஹீரோ அவளுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்க, அவளும் சேர பார்க்குறா. "நான் டிஸ்கரேஜிங்கா ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இந்த ஆன்டி சென் அவங்க பையனை பத்தி பேசும்போதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றாங்க.
அந்த பையனை பத்தி எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஓகே அந்த மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போய் ட்ராப் பண்றான். அப்பா கிட்ட கேட்ட 1 வீக் டைம் ஆயிருச்சு. ஸோ நாளைக்கு கம்பெனில ஜாயின் பண்ண போறா. நாளைக்கு தான் கம்பெனில என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ என்ன ட்ராப் பண்றதுக்கு நீ வருவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நாளைக்கு நான் பிஸியா இருப்பேன். உன்னை பிக்கப் பண்றதுக்கு அசிஸ்டண்ட வேணா அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இருந்தாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனா அவன்கிட்ட அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவன் கிளம்பி போயிட்டான். இவனை என்னதான் பண்றது? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வளைஞ்சு கொடுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா பேச்சன் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். ஐ லவ் யூ டியர் அப்படின்னு சொன்னா, டைமை பாரு லேட் ஆயிடுச்சு வண்டியில ஏறு அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினுக்காக தனியா ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் ரொம்பவே பெருசா இருக்கு. எனக்கே பார்க்கறதுக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு பர்சனல் செக்ரட்டரின்னு ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவளோட நேம் வாங். இப்போ அவ வந்து காஃபி குடுக்குறா. அவள பார்த்ததுமே இது சிஸ்டரோட ஸ்பையா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. ஆமா அப்பா ஆல்ரெடி சொன்னாங்கல்ல உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் டே வந்திருக்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல ஃபெமிலியர் ஆகு. அப்புறம் பொறுமையா நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் டைம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றா. டைம் ஆயிடுச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு போனா, இங்க அந்த செக்ரட்டரி ஹீரோயின் பண்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. எந்த டைம் கிளம்புறா என்ன பண்றா அப்படின்னு அவளோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். அவனை பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆயிட்டா. நம்ம ஹாட் பாட் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் எக்ஸைட் ஆகுறா. பட் என்னோட ஏர்ஃபோன்ஸை மேலே விட்டுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் உள்ள போறா. அந்த டைம் அங்க லின்னும் வரா. உனக்கு ஜோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விருப்பம்லனா அதை ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு நவுல வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுறான். நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதானே. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டா, நான் அவளை லைக் பண்றேன் அந்த ரைட்ஸ்ல தான் நான் உன்கிட்ட கேட்கறேன். நீ அவளை விட்டு ஒதுங்கி போனா போதும். என்னால அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி லின் பேசுறான். அதுல 2 பேருக்கும் சண்டையாயிடுது. ஹீரோ அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்ததும் பேச்சன் உனக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறா. இங்க லின் அடிப்படுத்தி எனக்கு தாமா அப்படின்னு சொன்னதும் இப்ப அவனை பார்க்க போனா ஹீரோ அங்கிருந்து அப்செட்டா கிளம்பிட்டான். என்ன ஆச்சு எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு லின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோட கையிலயும் லைட்டா காயம் இருக்கு. அவ அவனை பத்தி தான் கேர் பண்றா. என்னாலும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சேட் ஆகுறான். பின்னாடி இப்போ ஹீரோன்னு வந்துட்டா. காரை கூட்டு போயிட்டு அவனுக்கு மெடிசன்லாம் அப்ளை பண்ணி விடுறா. உன்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டா, ஆமா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். சரி நீ என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா, அது வந்து அவன் உன்கிட்ட சின்சியரா இல்ல. அவன் உன்கிட்ட ஆக்ட் பண்ணதான் செய்றான் அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி பேச வரான். நான் கேட்டது உன்னை பத்தி. நீ என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஹீரோ இல்லைங்கிற மாதிரி சொல்றான். ஸோ லாஸ்ட் வரை என் முன்னாடி நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டல்ல அப்படின்னு கோச்சிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. அப்போ ஹீரோ பின்னாடி போகாம அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றான். ஹீரோயின் இந்த பிளேஸ்ல இருக்கா அவளை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடு அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. பாஸ் ஒரு பேட் நியூஸ் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. இப்போ ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டல் வரா. அங்க அசிஸ்டன்ட் ஐசியூல நிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் அவ பின்னாடி போயிருந்திருக்கணும். நான் போயிருந்தா அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்தா பெட்டரா இருந்திருக்கும். நான் கிளியரா அவளை லவ் பண்றேன். நான் ஏன் அவளை தள்ளி தள்ளி விட்டேன். அதனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு இப்போ ஹீரோயின் வெளியே வரா. அவளுக்கு எந்த காயமுமே பட்ட மாதிரி இல்ல. உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்கறான். அசிஸ்டண்ட்டை பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினும் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான். பட் ஒரு பைக்கார லைட்டா இடிச்சிட்டு போயிட்டான். வேற எதுவும் இல்ல. எதுவும் உள்காயம் இருக்கக்கூடாதுங்கிற பயத்துல தான் அவங்க என்ன கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. ஸோ ஹீரோயின் அங்க போனது சாதாரண ஒரு செக்கப்காக தான். அசிஸ்டன்ட்டும் நீங்க பேசிக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ அங்கிருந்து போயிட்டா. பேச்சன் இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, எனக்கு உன்னை விட 13 இயர்ஸ் அதிகம். அப்புறம் நான் ஓல்டாவும் ஆயிட்டேன். நான் ஓல்டு ஸ்கூல் மாதிரி தான் எல்லாமே பண்றேன். அதை வச்சு தான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பர்ஃபெக்ட்டான மேன்லாம் கிடையாது. உனக்கு பெட்டரான பர்சன் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பட் என்னோட ஒரே சாய்ஸ் நீ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன். உனக்காக என்ன ரீஷேப் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ என்ன இந்த ஃப்ளாஸோட உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதுக்கெல்லாம் வார்த்தையால ஆன்சர் சொன்னா பத்தாது அப்படின்னு அவனை போய் கிஸ் பண்றா. அவனையும் இப்ப திரும்ப கிஸ் பண்றான். ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அவளும் ஹாப்பியா இருக்கா. செக்ரட்டரி அவளுக்காக லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன என் சிஸ்டர் கொடுத்து விட்டாளா அப்படின்னு கேட்டா அவளும் ஆமான்னு சொல்றா. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சாப்பிட்றா. ஆனா கொஞ்ச நேரத்துல அதை வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. செக்ரட்டரி அவளை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட டயட் சேஞ்ச் ஆனதுனால தான் ஸ்டொமக் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. வேற எதுவும் இல்லை
அப்படின்னு ஹீரோயின் அவள வெளிய அனுப்புறா. இப்போ அடுத்து அவ சிஸ்டர தான் மீட் பண்றா. டைரக்ட்டா பேசாம மெசேஜ் அனுப்பி விடுறா. அதுல மார்னிங் சிக்னஸ் ஹீரோயினுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அத பார்த்து அவளும் பிளான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறா. நீங்க என் முன்னாடி சூப்பரா ஆக்ட் பண்றீங்கல்ல. ஸோ நானும் உங்க கூட சேர்ந்தே ப்ளே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த டே ஓவர். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ இன்னைக்கு நான் குக் பண்ணல அப்படின்னு அனுப்பியிருக்கான். என்ன இவன் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்ததும் சுத்தமா கண்டுக்க மாட்றான். இவனை தனியா தான் டீல் பண்ணணும் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு வரா. அங்க பார்த்தா ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். நான் சொன்னது குக் பண்ண மாட்டேன் தான். ஏன்னா நம்ம வெளியே சாப்பிட போறோம் அப்படின்னு ஹீரோன் அவன் கூப்பிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரைட் சிக்கன் பர்கர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். மிந்திலாம் என்ன சொல்லுவ? இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருப்ப. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாம் உனக்காக தான். நீ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டல்ல, அதான் எனக்கு வேணும். நீ வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ போறான். அந்த டைம் அந்த ஹோட்டலுக்கு செக்ரட்டரி வந்திருக்கா. ஹீரோனை பார்த்ததும், நீங்க தனியாவா சாப்பிட வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து ஹீரோ வந்ததும் அவளும் கிளம்பிட்டா. என்ன உன்னோட கொலீகா அப்படின்னு கேட்டா, என் பர்சனல் செக்ரட்டரி, என் சிஸ்டரோட ஆளு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மிந்தி கேட்டதுக்கு ஹீரோ இப்பதான் ஓகேனே சொல்றான். நீ என்னோட பிளேஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம், பட் செப்பரேட் ரூம் அப்படின்னதும் ஹீரோயின் இப்போ வேணும்னே பக்கத்துல க்ளோஸா போறா. அவன் மேல போய் கை வைக்க என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, நான் கேண்டி எடுக்க வந்தேன் அப்படின்னு பாக்கெட்ல இருந்து கேண்டியை தூக்குறா. ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவ வாயில இருந்து கேண்டி எடுத்து அவன் சாப்பிட்றான். வீட்டுக்கு போயிட்டு உன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அவனும் பாஸ்வேர்ட் சொல்றான். அது ஹீரோயினோட டேட் ஆஃப் பர்த் தான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற. ஏன் இதுக்கு முன்னாடி உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இங்க பாரு, நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறது எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகவே இல்லை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போய் கிஸ் பண்றான். அவளும் அதை எதிர்பார்க்கல. சடனா நடக்கவும் அவ ஷை ஆயிட்டு ரூம்க்கு ஓடுறா. ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே ஹீரோயின் தான் அவன் டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்போ அவனோட டர்ன். அவன் ஹீரோயின் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா இந்த மாதிரி ஹீரோ ஓப்பன் அப் ஆயிருக்கிறது ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ செக்ரட்டரியும் பார்த்துட்டு, என்ன உங்க நைட்டு சூப்பரா போச்சா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா வாமிட் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? மேபி நீங்க பிரெக்னென்ட்டா இருப்பீங்களோ அப்படின்னு அவ கேட்குறா. இல்ல அதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க எப்பவுமே சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எல்லா டைமே எடுத்துப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம்னா பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்கல்ல, அப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஜஸ்ட் ரூமர் தான். அப்புறம் எப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட்லலாம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ எதுக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் நான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இந்த டைம்ல நான் பிரெக்னென்ட் ஆனா என் கரியர்ல பிரேக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனாவை கூப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ என் சிஸ்டர் அவ்வளோ அவசரப்படுறாளா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் அவ கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறா. ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து செக்ரட்டரி சிஸ்டருக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்போ தான் ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நானும் இங்கே தான் இருக்கேன். அவள் ஸ்கேன் எடுத்து முடிச்சதும் அவளை காரிடார் கூட்டு வா. உனக்கு ப்ராமிஸ் பண்ண தானே பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோனும் சேடா வெளியே வரா. இது எப்படி ஆச்சு? என் அப்பாவுக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு, என்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவ பயப்படுறா. யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணிட்டா இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவ சொல்றா. நீ சொல்றது சரிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு போறாங்க. எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் செக்கப்னு சொல்லி வம்பையை கூட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இப்போ சடனா இந்த செக்கப்லாம் அப்படின்னு கேட்டா, உங்கள்ட்ட ஹெல்த்தையும் கேர் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே பேசிட்டு இருக்கும்போது இங்க அபார்ஷனை பத்தி பேசிட்டு வராங்க. ஹீரோயின் அங்க பார்த்ததும், அப்போ நீ பிரெக்னெண்டாவா இருக்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அப்பா அது வந்து அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. ஸோ சேர்மன் இங்கே தான் இருக்காங்க. நீங்க உண்மையை சொல்லிருங்க. என்னை எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு செக்ரட்டரி சொல்றா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் அவளை பார்த்து கேட்குறா. அப்பவும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் மேல கோவப்படுறியா அப்படின்னு அடிக்க போறாங்க. அப்பா ஹீரோயின் யங் மாஸ்டர் லின் கூட தானே ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. ஸோ இந்த குழந்தை அவங்களோட தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆனா என்ன? மேரேஜ் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. நானும் அவளை நல்ல முறையில தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குன்னு இப்படி அந்த ஃபேமிலிக்கு போனா அவளுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஸ்டெப் மதர் கேட்டா, இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம், அதுக்கு பிறகு இந்த மேட்டர் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த டைம் அங்க லின் ஃபேமிலியோட மேடமும் வந்துட்டாங்க. என்ன எங்க ஃபேமிலியோட பிளட் லைனை எங்கிட்ட இருந்து மறைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. இவ பிரெக்னெண்டா இருந்தா அது என் பையனோட தானே ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அது என் பையனோடதுன்னா அந்த குழந்தை கண்டிப்பா லின் ஃபேமிலியில தான் வளரணும். அதே டைம் என் பையனையுமே அவ டேமேஜ் பண்ண பார்த்தா அப்புறம் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கோவமா பேசுறாங்க. மேடம் நீங்க என்ன மீன் பண்றீங்க
அப்போ என் சிஸ்டரோட குழந்தை உங்க பையனோடது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் சிஸ்டர் கேட்குறா. டவுட்ஃபுல்லா பேசுறதுக்குள்ளேயே அப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. இப்போ கையை வாங்கிட்டு அடிக்க போனா அவளை அடிச்சு பாரு தெரியும் அப்படின்னு ஹீரோ அங்க வரான். மிஸ்டர் பே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் நான் வரலன்னா எல்லாரும் சேர்ந்து அவளை புலி பண்றதுக்கா அப்படின்னு ஹீரோ கோவமா கேக்குறான். நீங்க எப்பவும் ஜோவை ஸ்பாயில் பண்றீங்க அது ஓகே, பட் இந்த டைம் அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்படி அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா, இங்க லின் ஃபேமிலியோட மேடமும் அவ வயித்துல உள்ளது என் பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா என் ஃபேமிலி பே குரூப்பை விட சின்னதா இருக்கலாம், பட் நான் பேங்க்ரப்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு என் பையனோட நேமை கிளியர் பண்றதுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்பதான் ஹீரோனே இவ்வளோ சீரியஸ் ஆகாதீங்க, என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பிரெக்னெண்ட்டும் கிடையாது அப்படின்னு அவ அதை காமிக்கிறா. அதை கேட்டு சிஸ்டரும் ஷாக் ஆகுறா. அது எப்படி பாசிபிள், நீ பிரெக்னெண்டா இல்லையா, நீ உண்மையை சொல்லு, இந்த டாக்குமெண்ட் எதையும் நீ ஃபேக் பண்ணிட்டியா அப்படின்னு அவ கேட்குறா. ஐயோ ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்டை ஃபேக் பண்ணுறதுலாம் க்ரைம், அதை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இப்போதான் எப்படி தோணுது, நீ எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அப்படின்னு கேட்டா, இல்லை ஜஸ்ட் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஃப்யூச்சரில் எப்படியும் நீ லின் ஃபேமிலிக்கு தானே மேரேஜ் பண்ணிட்டு போக போகிற, அந்த டைம் பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. யார் சொன்னது ஜோ லின் ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போக போகிறான்னு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. அப்பா உண்மையே சொல்லணும்னா எனக்கும் மிஸ்டர் லின்னுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறா. என்ன இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு சிஸ்டருக்கு அடுத்த ஷாக்கு. அப்போ அங்கே மிஸ்டர் லின்னும் வரான். ஹீரோயின் சொல்கிறது உண்மைதான், ஜோ நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் என்னோட ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அவள் அந்த மாதிரி என் கூட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா, மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, யாரோ வேணும்னே ரெண்டு ஃபேமிலியும் ஸ்லாண்டர் பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் அந்த மாதிரி பண்ண போறா அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் இப்போ வீடியோ எடுத்து காமிக்கிறா. அந்த செக்ரட்டரி வெளியே உட்காந்து எல்லா அப்டேட்டையும் காலில் சொல்லிட்டு இருப்பாள்ல, அந்த வீடியோ இப்போ போட்டு காமிக்கிறா. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஒரு பர்சன் காரணமே இல்லாமல் இன்னொருத்தங்களுக்கு இருக்கு ஃபேவர் ஆஃபர் பண்ண போகிறாங்க, உண்மையை சொல்லு உனக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து பண்ண சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா, அங்கே சிஸ்டர் மொபைலில் ஒரு ஃபோட்டோ காமிச்சு மிரட்டுறா. ஸோ இந்த செக்ரட்டரி எனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கல, நானே தான் பண்ணேன், ஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் கிராஜுவேட் ஆனீங்க, அதுக்குள்ளே ஜிஎம் பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ எல்லாரும் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே நான் இதுக்கான கான்சிக்வன்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நீயும் கிராஜுவேட் ஆனதுமே ஜியா குரூப்பில் ஜாயின் பண்ணிட்ட, நீ 7 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, இப்போ நீ இடையில வேலையை விட்டு போனால் உனக்கு என்ன ஆகுங்கிறது தெரியும்ல, 3 இயர்ஸ் நீ இந்த ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நான் தான் தப்பு பண்ணேன், ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ அப்பாவும் ஃபார்மலாக நான் உன்னை ஜியா குரூப்லேருந்து ஃபயர் பண்ணுறேன், அப்புறம் கமிட்டிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், இனி 3 இயர்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் உள்ள எந்த கம்பெனிலையும் நீ ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவளும் அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ எல்லா மேட்டரும் ரிசால்வ் ஆயிருச்சுல்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் என்ன ரிசால்வ் ஆயிருக்கு, நீங்கள் எல்லாரும் ஹீரோனை அக்யூஸ் பண்ணீங்க, இப்போ எல்லாரும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் ஃபஸ்ட்டு சாரி கேட்குறாங்க, நான் உன்னை இந்த டைம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மன்னிச்சுக்கோமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து மிஸ்டர் லின்னோட அம்மாவும் ஆன்ட்டி இந்த மேட்டரில் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. கடைசியாக ஹீரோ சிஸ்டர்கிட்ட வரான், என்ன சாரி கேளு அப்படின்னா அவளும் வேற வழி இல்லாமல் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்கிறா. அப்பா நீங்கள் செக்ரட்டரியை இப்போ ஃபயர் பண்ணிட்டீங்க, அப்போ யார் சிஸ்டரோட ஒர்க் எல்லாத்தையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அப்போ நீ என்ன அவகிட்ட ஒர்க்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணலையா, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, உன்னால இந்த வேலையை கூட செய்ய முடியாதா, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா வீட்டில் உட்காரு, கம்பெனியில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அப்பா கோமா அவளை திட்டுறாங்க. அவளை தவிர எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஜோ கிட்ட மட்டும் எல்லாரும் ஃபேவரட்டிசம் காமிக்கிறாங்க, ஆனா நான் இங்கே எல்லாரும் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ செத்தா மட்டும்தான் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. ஹீரோயின் நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் சிஸ்டர் இன்னைக்கு மாட்டி விட்டுருக்கலாம், பட் ஜஸ்ட் மிஸ்ஸு, அவளோட நேம் அங்கே அடிபடாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்கீம் போட்டாலும் நீ அதை டேக்கிள் பண்ணி வரல, இதுவே போதும், நீ அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியுறா அப்படின்னு சொன்னா, என்ன நான் அவுட்ஸ்டாண்டிங்கா, அப்போ மிஸ்டர் பேக்கு நான் கரெக்டான ஆளா இருப்பேனா அப்படின்னு கேட்டா, நான் தான் உனக்கு ஒருத்தான பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்பங்க லின் வரான். ஹீரோயின் கேட்டிருந்த ஹெல்ப்பும் இதா, ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. அடுத்தவன் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போறான். நீங்க எனக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் ஆஃபர் பண்ணலனாலும் நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். பட் ஹீரோயின் மற்றவங்க கிட்ட ஃபேவரட் கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ நீங்களும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவளுக்காக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையுமே நான் என்னோட கிஃப்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்து ஹீரோட அப்பாவுக்கு பேட்டரி வருது,
அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் தனியா போய் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. என்ன இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அங்க ரொம்பவே க்ரௌடா இருக்கு. மத்தவங்க என்ன டிஸ்டர்ப் பண்றது பிடிக்கல. அதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி இந்த கேக்க சாப்பிடு. நான் உன்னை அப்புறம் வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. என்ன அவளும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு கொடுத்தா, அவன் இப்போ ஹீரோயின் வாயில இருந்து டேஸ்ட் பண்றான். ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு ஸ்ட்ராபெர்ரி ஃபீட் பண்ணவா அப்படின்னு இப்போ வாங்கி அவன் வாயில அந்த எடுத்து வைக்கிறான். லாஸ்ட் டைம் ஹீரோயின் பண்ணியிருந்திருப்பாள்ல, என்ன நீ என்னை பார்த்து காப்பி பண்றியா, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் வேற யாரோ வர சத்தம் கேக்குது. ஸோ ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வர்றது யாருன்னு பார்த்தா சிஸ்டர் ஒரு மேன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அந்த மேனோட நேம் மிஸ்டர் செங். அவனோட அம்மாவும் பின்னாடியே வந்துட்டாங்க. எங்க ஃபேமிலி ஒன்றும் காமனர் ஃபேமிலி கிடையாது, நீ மேரேஜ் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. சிஸ்டருக்கும் என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த டைம் அம்மா வந்துட்டு, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னோட பிரதர் பேச்சன் கீழே தான் உட்காந்து பிசினஸ் மேட்டர் பேசிட்டு இருக்கான். உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பேச்சன் ஜோவோட பிரதர் தானே, அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜோ எங்களோட ஃபேமிலி, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா வாங்க நம்ம போய் பேச்சன் கிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. ஸோ அந்த மேடம் ஹீரோட இன்ஃப்ளூயன்ஸ் நினைச்சு பயப்படுறாங்க. இல்ல அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, என் பையன் தான் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான், உங்க பொண்ணை வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தான், நம்ம ஏன் 3 days கழிச்சு மீட் பண்ணக்கூடாது, அன்னைக்கு நல்ல நாள், வெட்டிங் டேட்டையும் அன்னைக்கே செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஸோ ஹீரோவை அஃபண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஹீரோயினும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. என்னை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம இப்போ என் ஆளோட இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. அடுத்து ஹீரோ பார்த்து, என்ன இந்த மாதிரி லுக் விட்டுட்டு இருக்க, மேடம் செங் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வராமல் இருந்தா அதுக்கப்புறம் மோர் இன்டிமேட்டான சீன்ஸ்லாம் போயிருக்கும்ல, அதை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு அவனை டீஸ் பண்ணுறா. நான் அதை பார்க்கறதுக்காகலாம் வெயிட் பண்ணல, ஜஸ்ட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறான். அவளும் திரும்ப கிஸ் பண்ணுறான். ஆனால் ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு என்ன, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பட் நான் இன்னும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் அப்பாவும் கூப்பிட்றாங்க. ஹீரோயின் கீழே போகிறா. உன் சிஸ்டர் அவளோட ஒர்க் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா, என்னை ஜியா குரூப்பை நீ தான் ரன் பண்ண போற அப்படின்னு அவ கையில எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. சிஸ்டரை பார்த்தா அவ செம கடுப்புல உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ கூட அவளும் கிளம்பிட்டா. ஜியா குரூப்பை உனக்கு ரன் பண்றது கஷ்டமா இருந்தா என்ன ஹையர் பண்ணிக்கோ, நான் உன்னோட அசிஸ்டண்டா இருந்து எல்லா மேட்டரையும் நானே ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ நீ உண்மையா தான் சொல்றியா, எனக்கு கீழே என்னோட கம்பெனில வந்து ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு கேட்டா, எஸ் ஒய் நாட் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். அது சரிதான், இந்த டைம் ஜியா குரூப்பை என்ன நம்பி தான் கொடுத்துருக்காங்க, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான் எடுத்துக்கணும், அப்பதான் என்னால் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க அடுத்து சிஸ்டர் காமிச்சா, அவ பின்னாடியே செக்ரட்டரி ஃபாலோ பண்ணிட்டு வரா. நான் உன்னை என்ன சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க சொன்னேன்ல அப்படின்னு அவ கோவப்படுறா. நான் என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு டைம் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. அப்போ அங்கே சென்ஃபே வரா. ஹீரோன்ட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணவன், ஒன்று தான் அப்ராட் போக சொன்னல, நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நானும் என் ஒய்ஃபும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எங்க பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா, நான் உன் பொண்ணை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனா உன்னால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு அவ கேட்குறா. பட் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க தானே, நாங்க 2 பேரும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சா எங்க பொண்ணோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஜியா குரூப்பே பார்த்துக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டா, அதை நான் உனக்கு ரிவார்டா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஜியா கார்பரேஷனை நான் இன்ஹெரிட் பண்ணும்போது. பட் இங்க என்ன நடந்திருக்கு, நான் சூப்பரா ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், அதை உன்னால ஒழுங்கா பண்ண முடிஞ்சுச்சா, எந்த பிளானுக்குமே ரிசல்ட் இல்லை, ஜியா குரூப்பே என் கையை விட்டு போயிருச்சு, அப்புறம் எப்படி நான் உனக்கு மணி கொடுக்க முடியும் அப்படின்னு அவ கேட்குறா. நான் என்ன இவகிட்ட பிளான் ஃபெயில் ஆனதை பத்தி சொல்லவே இல்லை, சொன்னா அவ எதுவுமே தராம போயிருவா அப்படிங்கிற மாதிரி சென்ஃபை பயப்படுறான். நீங்க ஆல்ரெடி ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆனா அந்த கோர் பிளட் என் குழந்தைக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, இப்போ அதுவும் போச்சு, இப்போ மணியும் தரமாட்டேன்னு சொல்றீங்க, இத்தனை வருஷம் நீங்க கேட்ட எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் பண்ணிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு வாங்க கேட்குறா. இந்த கார்டில் 50,000 இருக்கு, இதையும் உன் பொண்ணையும் கூப்பிட்டு போ, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு, நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்போ திரும்பவும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் மற்ற எல்லா மேட்டரையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நாங்க என்ன பெக்கரா, எங்களுக்கு பத்தாது அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்ண வேலைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பின்னாடியே அடுத்து ரவுடிஸை செட் பண்ணிருக்கா. அவங்க 2 பேரோட மேட்டரையும் க்ளோஸ் பண்ண சொல்லி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது கத்திக்கிட்டே முழிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, என் அம்மா என் கனவுல வந்தாங்க, என் அம்மாவை பொண்ணு 2 பேரையும் என்னால் பனிஷ் பண்ண முடியல, அவங்க பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. தப்பு பண்ண 2 பேருமே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க,
நீ எந்த தப்பும் பண்ணல. ஸோ ஒண்ணு நீ ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. சென்ஃபெய் அவங்க ஆள வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சென்ஃபெய்ய சிஸ்டரோட ஆட்கள் கொல்ல ட்ரை பண்ணாங்க. நாங்க அங்க போனதுனால இப்போ அவனோட கால மட்டும் உடைச்சுட்டாங்க. அந்த சென்ஃபெய் கூட இன்னொரு பொண்ணு இருந்தா. நாங்க யாருங்கிறது அந்த அட்டாக்கர்ஸ்க்கு தெரியாது. நாங்க இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா, இப்போ சென்ஃபெய்க்கு பிரைவேட் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றான். இங்க ஹீரோனே எல்லாத்தையும் கேட்டு, சிஸ்டர் இந்த அளவுக்கு கொடூரமா இறங்கிட்டான்னா, அவ நெக்ஸ்ட் பெரிய ஸ்டெப்பா தான் எடுத்து வைப்பா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் ரிட்டர்ன் போணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நான் உன்னை எப்பவுமே பக்கத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அடுத்து இப்போ சென்ஃபெய்யை பார்க்க போனா, அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். அவன் கால் போயிருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ண பார்க்கறதுக்கு அவனோட ஒய்ஃப் மாதிரி தான் தெரியுது. வெளிய கால் பேச போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் அவளும் ரிட்டர்ன் வரா. "ஸோ செக்ரட்டரி நீ தான் உன்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவளும் இப்போ சாரி கேட்குறா. "நான் உங்கள ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கீங்க." அப்படின்னு அவ மன்னிப்பு கேட்குறா. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது லா தான். ஸோ நான் இதுல பண்றதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ உனக்கு என் சிஸ்டர பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. இந்த டைம் நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நடக்கும். இப்போ நீ என்ன பண்ண போற? என் சிஸ்டர் பண்ண தப்ப நீ எக்ஸ்போஸ் பண்ணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, அவ ஒரு பீஸ்ட். நாங்க இத்தனை வருஷம் அவளுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ சொன்ன எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஆனா அவ இப்ப எங்க 2 பேரையுமே கொல்ல பார்த்துட்டா. நான் என்னோட பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் குழந்தைய அவகிட்ட இருந்து ரெஸ்க்யூ பண்ணி தரணும் அப்படின்னு அவ கேட்குறா. உன்னோட குழந்தையா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கும் சென்ஃபேக்கும் ஒரு குழந்தை இருக்கு. பிறக்கும்போதே லுக்குமியா டிசீஸ் இருந்ததுனால அதை வச்சு தான் அவ எங்க 2 பேரையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு அவ சொல்றா. ஸோ அன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் என்கிட்ட வரும்போது என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கணும்னு ட்ரை பண்ணா. அதுக்கு காரணம் ஜஸ்ட் என் சிஸ்டர் மட்டும் கிடையாது. என்னோட கோர் பிளட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படிதானே அப்படின்னு கேட்டா, ஆமா என்னால அடுத்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் அவளும் வந்து கோர் பிளட் மேட்டர்ல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. அதான் நாங்க எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னு அவ கன்ஃபஸ் பண்றா. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட சிம்பத்தி வரல. நீ என்னதான் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாலும் இன்னொரு பர்சன ஹர்ட் பண்றதுக்கு அது ரீசனா இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் என்னோட தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான தண்டனையும் நான் வாங்கிக்கிறேன். பட் என்னோட குழந்தை இன்னசென்ட். ப்ளீஸ் அதை மட்டும் சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கெஞ்சி கேட்குறா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து அந்த மேட்டர் சொல்றா. உன்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே உன் குழந்தையோட மேட்டரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவ அந்த சிஸ்டரோட கையிலே இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா. ஸோ அவளோட இன்டென்ஷன் உன் குழந்தை அதுவாகவே செத்தா போதும்னு நினைக்கிறா. பட் நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். அந்த குழந்தை இப்போ சேஃபாக தான் இருக்கு. இந்த மேட்டர் எல்லாம் எண்ட் ஆன பிறகு உன் குழந்தைய உன்னை மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவளும் நீல் டவுன் போட்டு இதனால பெரிய எஃபெக்ட் எதுவும் இருக்க போறதில்ல. பட் நீங்க பண்ண எல்லாத்துக்காகவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவ பேசுறா. இந்த கிரைமை வச்சு சிஸ்டரை கொஞ்சம் வருஷத்துக்கு ஜெயிலில் அடைக்கலாம். பட் அம்மா பொண்ணு 2 பேருமே கிரிமினல்ஸுங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வாங் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றா. உன்கிட்ட எதுவும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி எனக்கு அவ இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவான்னு சந்தேகம் இருந்துச்சு. அதனால நான் என் மதர் இன் லாக்கு கால் பண்ணேன். சென்ஃபியோட அம்மாக்கு. அவங்க இப்போ ட்ரெயின்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அம்மா பொண்ணு சேர்ந்து பண்ண கிரைம்க்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. சரி எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்ற. அவங்க ட்ரெயின்ல சேஃபா வருவாங்களா? நான் உடனே ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவசியம் இல்லை. நான் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோனும் சென்ஃபேங்கிற நேமை வச்சு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. சென்ஃபியோட அம்மா கிட்ட என் ஸ்டெப் மதர் பண்ண கிரைம்க்கான எவிடன்ஸ் இருக்கா. அப்போ சென்ஃபியோட அம்மா யாரா இருக்கும்? சென்ஃபே அந்த ஆன்டி சென் 2 பேரோட நேமும் காமனா இருக்கு. மேபி அந்த ஆன்டி சென்னா இருக்குமோ அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுக்குறான். அது அந்த ஆன்டி சென் தான். அவங்க அம்மாவோட கேர் கிவர். ஸோ அவங்க தேடிட்டு இருந்த எவிடன்ஸ் அவங்க கையில் கிடைக்க போகுது. நீ உண்மையாவே கிரேட்டு. தனியாக இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு ஹீரோ சொன்னா. உனக்கு தான் நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணாலும் என் பக்கத்தில் குவைட்டாக இருந்து எனக்காக நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்க. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு பயமாக இருக்கு. ஒரு நாள் நான் உன்கிட்ட எந்த வேல்யூ இல்லாமல் போயிடணும்னு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். எதுக்காக அப்படி பயப்படுற அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஸ்வாட் மாதிரி தான். அது மாஸ்டரோட கையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. ஸோ நான் உன் கையில இருந்து உனக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளையும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணுறா. சிஸ்டருக்கு அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்துருச்சு. ஸோ அவளையும் இந்த மேட்டரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறா. இங்கே வா ட்ரெஸ்ஸை பாரு. 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல. இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா. உண்மையாவே அப்பா ஜியா குரூப்பை ஜோ கிட்ட தான் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நீ கவலைப்படாத. ஜியா குரூப் கண்டிப்பாக என் பொண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பா ஏன் இவ்வளோ பயாஸ்டாக இருக்காங்க?
ஜோக்கு தான் எல்லாத்தையும் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த ஜோக் உயிரோட இருக்கணும்ல. இந்த உலகத்திலேயே அவ இல்லாம போயிட்டான்னா, அப்புறம் யார்கிட்ட அவங்க பயாஸ்டா இருக்க போறாங்க? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின கொல்றதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. லாஸ்ட் லைஃப் மாதிரி நான் இப்போ அவங்களோட ட்ராப்ல விழுந்துட்டேன்னா, நான் செத்துருவேன். அது மட்டும் இல்ல, இவனும் அவனோட லைஃப கிவ் அப் பண்ணிருவான் அப்படின்னு ஹீரோ நெனச்சு அவ கவலைப்பட்டுட்டு இருக்கா. நீ எத நெனச்சு வொரி பண்ணிட்டு இருக்க? எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். உன்ன புரொடெக்ட் பண்ணிப்பேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். அந்த டைம் அவனுக்கு கால் வருது. ஆன்ட் சென் தான் கால் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் பே, நான் சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க பையன பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மதர் அண்ட் டாட்டர் கிட்ட நான் உங்கள அனுப்பியிருக்கவே கூடாது. இது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அடுத்து அந்த ஹீரோயின பார்த்ததும், "மிஸ் ஜியா நீங்களா?" அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, மிஸ் ஜியா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லன்னா, நானும் உங்க பையனும் இப்போ உயிரோட இருக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிருங்க." அப்படின்னு வாங்க சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலி அவங்களும் எல்லா மேட்டரையும் கன்ஃபஸ் பண்றாங்க. "நான் உங்க அம்மாக்கு கேர் கிவரா இருக்கும்போது, உன்னோட ஸ்டெப் மதர் வந்து என்ன மீட் பண்ண வந்தாங்க. 1,000,000 குடுக்குறேன். ஆக்ஸிஜன் டியூப்ப எடுத்து விட சொன்னாங்க." அப்படின்னு சொல்ல, "அப்போ நீ மணிக்காக என் அம்மாவ கொல்ல பார்த்துருக்க. என் அம்மா உனக்காக என்னலாம் பண்ணியிருக்காங்க?" அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. "உண்மையாவே மேடம் ஜியா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அவங்க நெறைய மணி குடுத்துருக்காங்க. என்னதான் நான் புவரா இருந்தாலும், அந்த 1,000,000 மணிக்காக நான் ஆசைப்படல." அப்படின்னு சொன்னா, "அப்போ எதுக்காக உன் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு கேட்டா, "கொஞ்ச நாளே என் பையனோட கண்டிஷன் அத விட மோசமாச்சு. அப்போ மறுபடியும் மேடம் ஜியா கிட்ட மணி கேட்க போனேன். அந்த டைம் அவங்களோட கண்டிஷனும் மோசமா இருந்தது. சாகுற நிலைமையில இருந்தாங்க. அதனால என் பையனோட உயிருக்காக நான் அத பண்ணிட்டேன்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு? என் அம்மா உன்ட்ட எவ்வளோ கைண்டா நடந்துக்கிட்டாங்க. ஆனா நீ அவங்கள கொன்னுருக்க." அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. "எனக்கு தெரியும் நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ஹியூமனே கிடையாது. பட் எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அவனோட உயிர காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அழுறாங்க. இங்க ஹீரோயினும் ரெக்ரெட் பண்றா. "அந்த டைம்ல நான் என் அம்மா பக்கத்திலேயே இருந்திருக்கணும். அவங்கள நான் தான் சேஃபா பார்த்துருந்துருக்கணும்." அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது கிடையாது. தப்பு பண்ணவங்க தான் பேட் பீப்புள். ஒண்ணு நீ ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்றான். "மிஸ் ஜியா, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் உங்களால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். பட் நான் அந்த மதர் அண்ட் டாட்டரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் பண்ண தப்புக்காக என் பையன் தான் இப்படி அனுபவிக்கிறான்." அப்படின்னு அவங்க அழுறாங்க. "என்னோட எனிமி எப்பவுமே நீங்க கிடையாது. அந்த மதர் அண்ட் டாட்டர் ஸ்டேட்டஸ்க்காகவும் பவருக்காகவும் என்ன வேணா பண்றாங்கல்ல. அவங்க கையில எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிற டைம்ல தான் அவங்க எல்லாத்தையும் இழக்க போறாங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த அம்மாவ 2 பேரும் பார்க்க போறாங்க. "அம்மா, நான் ரொம்பவே ஃபூலிஷா இருந்துட்டேன். அன்ஃபிலியலா இருந்துட்டேன். நீங்க என்னை விட்டு போன பிறகு அந்த மதர் அண்ட் டாட்டர் ஜியா ஃபேமிலிக்குள்ள வந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல நான் என்னதான் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறத பார்த்து நானும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஈவன் அந்த லேடிய நான் என் அம்மாவ கூட கன்சிடர் பண்ணேன். உங்களோட பிளேஸ்ல அவள வச்சுட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. "என் அப்பாவ தான் என்னோட எனிமியா நினைச்சேன். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க தான் என்னோட ரியல் ஃபேமிலின்னு நினைச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ ஹீரோவும், "அதனால தான் நீ என்ன விட்டு தள்ளி போனியா?" அப்படின்னு கேட்குறான். "அப்போ நான் டீனேஜ்ல இருந்தேன். நீங்க சொன்னது எல்லாமே என்னோட நல்லதுக்குன்னு எனக்கு புரியாம போச்சு. அவங்க அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீயும் என் அப்பாவும் என்ன கண்ட்ரோல் பண்றதா சொன்னாங்க. அதனால தான் உங்கள விட்டு தான் தள்ளி போனேன். பட் உண்மையா சொல்றேன், நான் உன்ன ரியலா அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பார்த்ததில்ல." அப்படின்னு அவ சொல்றா. அவனும் இப்போ சாரி சொல்றான். எதுக்குன்னு கேட்டா, "நான் உன்னை இத விட பெட்டரா கேர் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் நீ எவ்வளோ உள்ள ஹர்ட் ஆயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்னு அவன் சொல்றான். "இப்போ உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல. இனி எந்த காரணத்துக்காகவும் என்ன நீ அவாய்ட் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொன்னா, அவனும், "கண்டிப்பா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஃப்யூச்சர்ல என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை எதுக்காகவும் அவாய்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் தான் ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்றா. "உங்ககிட்ட இந்த ஹாப்பி நியூஸ் என்ன சொல்லல. நானும் பேச்சுன்னு இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, பேச்சன் தான் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்னு. அப்போலாம் நான் அத சீரியஸா எடுத்துக்கிட்டது கிடையாது. உங்களோட சாய்ஸ் தான் கரெக்ட்டா இருந்திருக்கு. நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கோம். உங்கள ஹர்ட் பண்ணவங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நெக்ஸ்ட் சிஸ்டர் ஹீரோயின் கால் பண்றா. "எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு." அப்படின்னு கேட்டா, "நான் அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனில நிறைய ஒர்க் பிஸியா போயிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. "சரி, நான் உனக்காக ஒரு ப்ரெசென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொன்னா, "என்ன ப்ரெசென்ட்?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்காக ஒரு பெரிய ப்ரெசென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பா நீ வரணும்." அப்படின்னு ஒரு பிளேஸ் சொல்றா. ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ, "நீ அங்க போகக்கூடாது." அப்படின்னு சொல்றான். "இல்ல, நான் டெத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நான் தான் பண்ணணும். நான் தான் அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கணும். பட் இந்த மேட்டர்ல நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. "என்னால உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது." அப்படின்னு அவன் சொல்றான். "பேச்சன், எனக்கு தெரியும். நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவ. நீ என் கூட தானே இருப்ப. எனக்கு எதுவும் ஆகாது." அப்படின்னு அவ சொல்றா.
ஓகே. பட் இதான் லாஸ்ட் டைம். இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். இன்னும் 1 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் மூவ் பண்ணாம இரு அப்படின்னு அவள ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும். பட் சம்டைம்ஸ் நான் லோவா ஃபீல் பண்றேன். இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்கு. எப்பவுமே நீ கண்ணால பார்க்கறது ரியல்ங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு கண்ணை மூடுறான். இப்போ நீ ஃபீல் பண்றதா ரியல் அப்படின்னு கையில ரிங்க வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவளும் சர்ப்ரைஸ் ஆகுறா. ஜோ, ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் இயர் தான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சடனாக நீ உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா, சடனாக நீ என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு இப்போ ஹீரோ நீலோன் போட்டு will you marry me அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். அவளும் ஷாக்லேயே நிக்கிறா. என்ன நான் உன்னை பயம் காட்டிட்டேனா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை, நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், எனக்கு இது ஓகே தான். பட் நீ இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவ சொல்றா. அது என்னோட தப்பு தான். நீ பக்கத்துல வர வர நான் தான் உன்னை விட்டு தள்ளி போனேன், அதனால தான் நீ அந்த மாதிரி நினைச்சிட்ட அப்படின்னு சொன்னா, இல்லை என்னோட ட்ரீம்ல நீ என் பக்கத்துல வர்றதுக்காக 100 ஸ்டெப் எடுத்து வைப்ப. ஒவ்வொரு டைமும் நான் தான் தள்ளி தள்ளி பின்னாடி போவேன். நீ அதில் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்ட. லாஸ்ட்ல நீ டெத் வரைக்கும் போனதுக்குமே அதான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அது ஜஸ்ட் ட்ரீம் தானே, இதான் ரியல். இப்போ நீ என்ன ஃபீல் பண்ற, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, அவளும் கையை கொடுக்குறா, ரிங்க போட்டு விடுறான். இனி என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எந்த சான்ஸும் நான் கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனும் அதே மாதிரி ரிங்க போட்டு விட்டு, உனக்கும் அதே தான், என்னை விட்டு பிரியறதுக்கு உனக்கு இனி எந்த சான்ஸும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. சிஸ்டரோட கிஃப்ட் லாஸ்ட் லைஃப்ல செட்டப் பண்ணியிருந்தால, அதே பிளேஸு, அதே ஸ்டேஜ், அதே ஆட்கள் தான். நாங்க உன்னோட லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளே ஹீரோ அங்க வந்து 2 பேரையும் அட்டாக் பண்றான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, உன்னை யாருமே ஹார்ம் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சிஸ்டரும் இன்னைக்கு ஹீரோனோட கதை எண்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் இந்த ஜியா கார்பரேஷன் ஃபுல்லாவே எனக்கு தான் அப்படின்னு அவ ஹாப்பியா இருக்கா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணு மாப்பிள்ளைய வச்சு இவங்களோட லைஃப் லாங் யூனியனுக்காக அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கெஸ்ட்டில் வந்தவங்களும் எதுக்கு செங் ஃபேமிலியில் இந்த மாதிரி இல்லெஜிட்டிமேட் பொண்ணை டாட்டர் இன் லாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஜியா ஃபேமிலியில் ஜோ இருக்கல்ல, ஜோ இருக்கிற வரைக்கும் அவங்க ஃபேமிலி ப்ராஸ்பராக தான் இருக்க போகுது, அந்த வெல்த்து ஸ்டேட்டஸ்க்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஹீரோயின் ஹீரோ கூட வரா. சிஸ்டர், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், நீ சைன் பண்ணாத, அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அப்பாவும் வந்துட்டு, இன்னைக்கு உன் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட், இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், வழக்கம் போல் ஸ்டெப் முதல்ல ஆக்டிங்கை போட்டுட்ருக்காங்க. அவ ஒரு கில்லர், அவள் என்னை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணியிருக்கா, அவளுக்கு என் கல்யாணம் நடக்க போகிறதில்ல, இன்னைக்கு அவளை நான் ஜெயிலில் அடைக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இது ஒரு ஸ்லாண்டர், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ அங்கே அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கூப்பிட்டு வரா. நீயா, நீ இன்னும் சாகலையா அப்படின்னு அவ கேட்குறா. நீங்க எங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க, ஆனா மிஸ் ஜியா எங்களை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாவே உங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருந்தா எப்படி நீங்க உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு அவ கேட்குறா. நீங்க அனுப்பின ஆட்களால் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கோமலா இருக்கான். என் குழந்தையோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை யூஸ் பண்ணி நீங்க எங்களை நிறைய வேலை வாங்கினீங்க. நாங்க எல்லா தப்பான வேலையும் உங்களுக்காக பண்ணியிருக்கோம். ஆனா கடைசியா எங்களையே ஆளை வச்சு கொலை பார்த்துட்டீங்கல்ல அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இதெல்லாம் பொய்யே அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆட்களை வச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னா, அம்மாவும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலே கை வைப்பீங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் பொண்ணு அனுப்பின பிறகு அடுத்து உங்களோட டர்ன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ என்ன மீன் பண்ணுற அப்படின்னு கேட்டா, நீங்கள் தான் இப்போ செக்ரட்டரி வாங்க பார்த்தீங்களே, அப்போ என்னோட பர்சனாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்களே அப்படின்னு அவ கேட்குறா. அப்புறம் அங்கே ஆன்டி சென் வராங்க. இவங்களை உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் ஜியா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் தான் கேர் கிவராக இருந்தேன். அந்த டைம் நீங்கள் என்ன அடிக்கடி பார்க்க வருவீங்க. மேடமை கொண்டு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்காக என்ன ஆக்சிஜன் டியூப்பை கழட்டி விட சொன்னது நீங்கள் தான். அதனால தான் மேடம் அன்னைக்கு இருந்தாங்க. உனக்கு ஒய்ஃப் பொசிஷன் வேணுங்கிறதுக்காக ரியல் ஒய்ஃபை கொண்டவ நீ தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் போய் அப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு உன் பொண்ணுக்கிட்ட சேர்ந்து எனக்காக பெரிய ப்ரெசன்ட் ரெடி பண்ணது நீயும் தானே அப்படின்னு இப்போ ஆட்களை கும்பிட்றா. நீங்கள் தான் எனக்கு மணி கொடுத்து ஹீரோனை ரோயின் பண்ண சொன்னீங்க அப்படின்னு அந்த பர்சன் வந்து சொல்கிறான். இதெல்லாம் போய் நான் உனக்கு ட்ரெஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் ஆட்களை அனுப்புனேன். மேபி அவங்க உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் தப்பாக இருந்திருக்கு. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கே தெரியும்ல, உன்னை சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ அழகாக கேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உன் அப்பா கூட உன்னோட ப்ரிஃபரன்ஸ்லாம் தெரியாது, பட் எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஈவன் நீ கூட சொல்லியிருக்கல்ல, நீ ரொம்பவே லக்கி என்னை மாதிரி ஒரு செகண்ட் மாம் கிடைச்சதுக்கு அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
ஆமாம், நான் பாஸ்ட்டில் ஒன்று என் அம்மாவை தான் கன்சிடர் பண்ணேன். ஈவன் இந்த ஷேர்ஸ்லாம் இன்ஹெரிட் பண்ண பிறகு கூட உன்னோட ஓல்டேஜ்க்காக நான் உன் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ அதுக்கு தகுதியான பர்சன் கிடையாது. நீ இவ்வளோ வருஷம் என் லைஃப்பில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்த? எல்லாத்தையும் நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏன் நீ அம்மாக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னா, நீ எனக்கு அம்மாவா? என் அம்மாவோட ஆக்ஷன் டியூப்பை உருவுறதுக்கு நீ பே பண்ணியிருக்க. அதனால தான் என் அம்மா செத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அப்பா கேட்டா, அந்த ஆன்ட்டி எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டெப் மாம் கடி விழுது. நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்? நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா உனக்குன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் சொன்னேன். எதுக்கு என் ஒய்ஃப் மேலே கை வச்ச அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. இத்தனை வருஷம் நீ எப்படி வளர்த்தங்கிறதே நான் மறக்கல. குட் ஃபார் நத்திங்காக தான் வளர்த்த. என்னை தப்பான பாதைக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போனது தான் நீயும் உன் பொண்ணும் பார்த்த வேலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், நான் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச? அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்ச பிறகு கூட என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் க்ரோ அப் ஆவாங்கல்ல, அதே மாதிரி தான் நான் ஒன்றும் எக்ஸெப்ஷன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்காக நான் கொடுத்த ப்ரைஸ் தான் அதிகம். பேச்சன் எனக்காக லாஸ்ட் லைஃப்லாம் உயிரே விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ரெண்டு பேரையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இப்போ சிஸ்டர் வந்து காலில் விழுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னோட சிஸ்டர் தானே, இந்த ஒரே ஒரு டைம் மன்னிச்சிரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா. லா படி தான் இங்கே எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. நீ பண்ண தப்புக்கு நீ தான் பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதான் பேச்சன் இருக்கான்ல, பேச்சன் பவர்ஃபுல்லான பர்சன், அவனால் கண்டிப்பாக என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டா, அவன் உன்னை காப்பாற்ற மாட்டான், அவனால் முடிஞ்சாலும் அதை பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ரெண்டு பேரையும் அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னை சேடாக இருக்காதா அப்படின்னு சொன்னா, இல்லை இன்னும் முடியலையே, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் என்னை ஹோல் ஹார்ட்டடோட என் முன்னாடி இருக்கிற பர்சனை லவ் பண்ண போகிறேன் என் லைஃப் டைம். ஸோ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கான். அதுக்காக கண்ணெல்லாம் கட்டி விட்டுருக்கான். என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஹீரோ அவளை ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறான். ரோஸ் சென்ட்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ ஹீரோ கண் கிட்ட அவுத்து விடுறான். பார்த்தா ஹீரோயினுக்காக ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கான். லாஸ்ட் டைம் நான் அவசரமாக ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், எதுவுமே கிராண்டாக பண்ணல, அதான் ஃபார்மலாக எல்லாத்தையும் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா. அப்போ லாஸ்ட் டைம் எதுவுமே நடக்கல, இந்த டைம் நீ ஒன்று எனக்கு கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தா. அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டு நிற்கிறா, அதுவும் மொபைலோட. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, நான் ஆன்லைனில் ப்ரப்போசல் ஐடியாலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பொண்ணுங்களுக்கு ப்ரப்போசல் டேயை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே பிடிக்கும்னு போட்டிருந்தது, அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் பார்த்தா அங்கே ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்டோட பிரதர் தனியாக வீடியோ எடுக்கிறான். அது போக அசிஸ்டண்ட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அட பாவி, என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் முன்னாடியுமா நான் இப்படி பேசினேன், எனக்கு ரொம்பவே எம்பரசிங்காக இருக்குது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு, இன்னொரு டைம் நீ இந்த மாதிரி வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு போகிறா. அடுத்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுற பிளானுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்பா மீட் பண்ண போகிறா. நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எது இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்பா காமா இப்போ ஃபேமிலி ரிஜிஸ்டர் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் சர்ப்ரைஸ் ஆகவே இல்லை அப்படின்னு கேட்டா, நீ என்ன சின்ன பொண்ணு தான், உன் கண்ணை பார்க்கும்போதே உனக்கு யார் மேலே காதல் இருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோக்கிட்டேயும் என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவள் வில்ஃபுல்லாக ப்ளேஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அவகிட்ட எனக்கு எந்த ஃப்ளாஸுமே தெரில, அவள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் தான் ஒரு அப்பாவை ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயத்துக்காக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி அதை திரும்ப மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் இன்னும் அப்பா மேலே கோபமாக தான் இருக்கா. ரெண்டு பேரும் அடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. பாரு, இப்போ நான் தான் உன்னோட ஒய்ஃப், எனக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நான் இந்த உலகத்தில் லவ் பண்ணுற ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது அப்படி தான் இருக்கணும், அப்படின்னு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா உன் சொத்து எல்லாமே ஆல்ரெடி என் நேமில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ ஹீரோயின்ட்டே ஷேர் பண்ணுறான். என்ன அப்படின்னு கேட்டால், இதை போஸ்ட் பண்ண வேண்டாமா, நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதை அனௌன்ஸ் பண்ணணும்ல அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னை பார்த்தா ஓல்ட்மேன் மாதிரியே தெரியல, ஜென்சி கிட் மாதிரி இருக்க, அவங்க தான் ஃபோட்டோ எடுப்பாங்க போஸ்ட் போடுவாங்க, என்ன நீ அந்த வேலையில் இறங்கிட்ட அப்படின்னு கேட்டால், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஜென்ரேஷன் கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நீ வேணே என் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எடுத்துப்பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ க்யூட் அப்படின்னு ஹீரோயின் அவன் போய் கிஸ் பண்ணுறா. அடுத்து இப்போ ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். நான் ஜஸ்ட்டு 2 வீக்காக தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்குன்னு 24 ஹவர்ஸ்லாம் கேரிங் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா.
என்னால வீட்ல இருந்து கூட ஒர்க் பண்ணிக்க முடியும். உன்னை தனியா விட்டு போனா தான் எனக்கு கவலையா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி எனக்காக இப்போ ஸ்டோரி புக் ரீட் பண்ண அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் இப்போ ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டோரி புக் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அப்பவும் தூக்கம் வர மாட்டேங்குது. உன்னோட லவ் பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டா, நீ சிறகு விரிச்சு பறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் காத்தா இருந்து உன்னை லிஃப்ட் பண்றதே ஹெல்ப் பண்ணுவேன். அதே இது நீ ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு கொடி மாதிரி உன்னை சுத்தியே தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனும் தூங்கிட்டா. அப்புறம் என்ன, ஹீரோ அவனோட ஃபைல் எடுத்து ஒர்க் பார்க்குறான். இதோட இந்த ட்ராமாவும் எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.